நினைவு கூர்ந்ததா? ஆண் குழந்தை பெற்றெடுத்தாலே கோடி கோடி நன்றி ஐயா. நான் ஒரு டாக்டர், ஸ்பிரிச்சுவல் டாக்டர் உங்களை எல்லாம் அட்மிட் பண்ணியிருக்கேன். அப்படிதான் நீங்க நினைச்சிட்டு போறீங்க, அப்படிதான் நீங்க நினைக்கிற, வேற வழி இல்லை. உங்களை எல்லாரும் அட்மிட் பண்ணியிருக்கிறேன். இப்ப அறுக்க கிறிஸ்துடைய சரீரத்தில் அங்கம் வகிப்பது அப்படின்னு கேட்கணும். நம்மள நாம அழகுள்ள எந்த ஒரு அவயமும் அழகுபடுத்தி பார்க்கல. அவலட்சணமா இருக்கிற அவயவத்தை தான் ஆண்டவர் அழகுபடுத்துறார். மனம் திரும்புதல் ரொம்ப ரொம்ப அவசியம். Praise the Lord. Hallelujah. 26ஆம் நாள் காலை வேளையில உங்களை பார்க்க கர்த்தர் கொடுத்த மேலான கிருபைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆராதனையில் எங்களோடு கூட கலந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே தம்முடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுதலாய் ஜெபமாய் இருக்கிறது. எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். தேவன் நம்மை அதிகமாய் தம்முடைய வல்லமை அனுப்பி இந்த ஆராதனையிலே அவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி தேவ சமூகத்துல நம்மை அர்ப்பணித்தவர்களாய் ஒப்பு கொடுத்தவர்களாய் நாம் செபிக்க நம்மை ஆயத்தப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. புதிய நாட்களை கொடுத்திருக்கிறாரே, ஸ்தோத்திரம், ஜீவனை கொடுத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. நம்மோடு கூட அவர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை துதித்து பாடுவது எவ்வளவு மென்மையான காரியம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Thank you Lord. உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாமே அவருடைய ஆலயமாய் இருக்கிறோம். Thank you Lord. பரிசுத்த உள்ளத்தோடு தேவ சமூகத்திலே வந்து அவரை ஆராதிக்க. ஓ ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே தேவனை உயர்த்த கூடி வந்திருக்கிற நம்மை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கணும். அவர் தம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தணும். நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒருத்த சத்தத்தோடு இருக்கிற இடங்கள்ல நன்றின்னு சொல்லுங்க. துதித்து கொண்டே இருங்க. வாய்கள் அவரை புகழுகிற புகழ்ச்சி நம்முடைய வாயில உண்டாயிக்கொண்டே இருக்கட்டும். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. நம்ம ஜெபிக்கலாம். இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற எங்கள் தெய்வமே, இந்த காலை வேளை ஆராதனையிலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய திவ்ய பிரசன்னத்தை ஜனங்கள் உணர்ந்து கொள்ளட்டும். இந்த 26ஆம் தேதி இந்த மாதத்தின் கடைசி வாரத்திலே நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, விடாய்த்து போன ஆத்துமாக்களை இந்த ஆராதனையில கர்த்தர் உயிர் பெற செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. பாரத்தோடு வந்து நிற்கிற ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே, ஆவிக்குரிய வறட்சியாய் காணப்படுகிற பிள்ளைகளுடைய இருதயம் ஆவியிலே களிகூர்ந்து ஆர்ப்பரித்து பாடி மகிழ கர்த்தர் இந்த வேளையில் உம்முடைய ஆவியை அனுப்புவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பாடுகிற பாடலிலே ஸ்தோத்திரம், உம்முடைய மகிமை வெளிப்படட்டும், உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஸ்தோத்திரம், சந்தோஷமும் சமாதானமும் உடைய இல்லத்தை நிரப்பட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, வீட்டிலே ஆராதிக்கிறது இது நிரந்தரம் அல்ல. நாங்கள் ஒன்று கூடி ஆராதிக்கிற நாட்கள் வெகு விரைவிலே உண்டு என்பதை நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம், எங்களை ஒன்று கூட்ட போறீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம், ஐக்கியப்படுத்த போறீங்க, அதற்காய் நன்றி அப்பா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆராதனையில உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். செய்தியின் வேலையில கர்த்தர் உம்முடைய வார்த்தையை அனுப்பி ஜனங்களை ஆறுதல் படுத்தி உம்முடைய பக்தி விருத்திக்கு நீராய் அவர்களை நடத்துவீராக என்று சொல்லி நான் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த 26ஆம் தேதி ஆராதனையில கலந்து கொள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிக்கட்டும். சிரித்த முகத்தோடு எங்களோடு கூட பங்கு பெறுங்கள். கர்த்தர் தாமே அவருடைய மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்துகிற நாளுக்குள்ளாக கர்த்தர் நம்மை அழைத்து செல்லட்டும். ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 49ஆம் அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 49ஆம் அதிகாரம் 15வது வசனமும் 16வது வசனமும்.
ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. நம்மை அவர் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், தாயினுடைய அன்போடு ஒப்பிட்டு சொல்லுகிறார், தாய் ஒரு பிள்ளையை மறந்து போவதில்லை. பிள்ளைகள் கிட்ட கேட்டா தாயினுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை அவங்க விவரித்து சொல்லுவாங்க. என்னுடைய அம்மாவுடைய அன்பு எவ்வளவு பெரியது, எப்பொழுது நம்மளையே நினைத்து கொண்டிருக்கிற தாயின் அன்பு அது அவர்கள் மறக்க மாட்டார்கள் நம்மை. ஆனாலும் இவ்வுலகிலே இன்றைய காலகட்டத்திலே தாயானவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை மறக்கிற காலகட்டத்துக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தாயானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் மறப்பதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் மறக்காதவர், நம்மை மறக்காதவர், ஆராதிக்கிற பிள்ளைகளை அவர் மறந்து போகாதவர். நான் நினைக்கிறேன் ஆண்டவர் ஒரு பெரிய பிக் கம்ப்யூட்டரை காட்டிலும் அவருக்கு மெமரி அதிக பெருசு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாவற்றையும் தன்னுடைய இருதயத்துல தன்னுடைய மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறார். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற லேப்டாப், நம்ம யூஸ் பண்ற மொபைல்ல மெமரி கெப்பாசிட்டி எவ்வளவு அதிகம் அப்படின்னா 128 அதான் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க லேப்டாப் எடுத்துட்டீங்கன்னா 1000 GB மெமரி கொடுத்துருக்காங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட 1000 GB எல்லாம் இல்ல. அது அளவிட முடியாத அளவிற்கு அவர் எல்லாவற்றையும் ஞாபகத்திலே வைத்திருக்கிறார். அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, ஸ்டீஃபன் அப்படின்னு அப்படி ஞாபகத்துக்கு நான் வந்துருவேன். என்னை குறித்த வாக்கு தத்தங்கள், எனக்கென்று வைத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் ஒரு நாளும் அது பொய்யாய் போகாது. அவர் வாக்கு தத்தங்களை நினைவு கூறுகிறவர், ஆம் என்றும் ஆமேன் என்றும் அதை நிறைவேற்றுகிறவர், நம்மை மறவாதவர். எல்லாரும் சந்தோஷமா சொல்ல போற இந்த ஆராதனையில, ஆண்டவர் என்னை மறக்கல, அவருடைய உள்ளங்கையில நான் வரைக்கப்பட்டிருக்கிறேன். அவர் எப்பெல்லாம் நம்ம மொபைல் எடுத்து பார்க்கும் போதெல்லாம் நம்முடைய நண்பர்களோட போட்டோவை பார்க்கிறோம், அப்பா தன்னுடைய கையெடுத்து பார்த்தா நம்ம எல்லாம் ஆண்டவர் பார்த்துருவாரு. அன்றைய நாட்கள்ல மொபைல்ஸ் எல்லாம் இல்லை, ஆண்ட்ராய்டு மொபைல் எல்லாம் இல்லை. எங்க அம்மா அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் போய் பார்ப்பாங்க. நான் இன்னைக்கு நினைச்ச உடனே நம்ம அம்மாவை பார்க்கிறோம். அதே போல ஆண்டவர் நம்மை நொடி பொழுது ஒவ்வொரு செகண்டும் நம்மை பார்த்து ரிமெம்பர் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அவர் நினைவு கூறுகிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நம்மை மறவாதவர். மறவாத தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நாம் அவரை மறந்துடக்கூடாது. சந்தோஷமா எங்களோடு கூட சேர்ந்து ஒரு பாடல பாடி நீங்க தேவனை நாமத்தை மகிமைப்படுத்துங்க. என்னை மறவா ஏசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்கிறதான பாடல நம்ம பாடி தேவனை ஆராதிக்கலாம். என்னுடைய மனைவி அந்த பாடல முன்பாக வந்து பாடுவாங்க. Praise the Lord. ஹல்லேலூயா. எல்லாரும் என்னோடு சேர்ந்து இந்த பாடலை என்னோடு பாடுங்க, உற்சாகமாய் பாடுங்க. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்துன்ற பாடுங்க.
மறவினுன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோ உள்ளங்கையில் வல்லமையெந்தன் புகலிடமே. வரைந்திரன்றோ உள்ளங்கையில் வல்லமையெந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, பலகரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். ஆமென். அவர் நம்மளை பார்த்து பயப்படாதேன்னு சொல்றாரு. உன்னை நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றாரு. ஆமென். நீ சோபாவை நீங்க நம்புங்க. ஹல்லேலூயா. பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமின் மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாது வரும் என்னை. பாசமின் மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாது வரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். நம்மள ஒரு நாள் திக்கற்றவர்களாய் கைவிட மாட்டார். ஆமென். கலங்கிடாதீங்கன்னு சொல்றார் ஆண்டவர். ஆமென். நம்ம தலைமுடிய கூட அவர் எண்ணி வச்சிருக்கார். அவருடைய பெர்மிஷன் இல்லாம ஒரு அணு கூட அசையாது. ஆமென். ஆமென். அவரோட பெர்மிஷன் இல்லாம நம்மளுக்கு எதையும் நடக்க விட மாட்டார். அவருடைய கண்ணின் மணிக்கு கூட நம்மளை பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஆமென். தீர்க்கச்சூடாய் கைவிடேனே, கலங்கிடீரே என்பதாலே ஸ்தோத்திரம். தீர்க்கச்சூடாய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியாயனும் நீரா, என் தலைமுடியும் எண்ணினீரே. நீரறியாயனும் நீரா, என் தலைமுடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பாடல கேட்டோம். என்னை மறவாத தெய்வம், அவர் வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்தவர் என்று சொல்லி பாடணும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் அவர் நம்மை மறவாமல் அள்ளி அணைக்கிற தேவன் என்று சொல்லி பார்த்தோம். வரைந்தீரென்றோ அவருடைய உள்ளங்கையிலே கண்ணீரை அவருடைய துருத்தியிலே வைத்து நம்மை நினைவு கூறுகிறவர். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மை நினைவு கூர்ந்து இம்மற்றுமாய் நடத்தி வந்தார்.
நம்மை திக்குற்றோனாய் அவர் கைவிடாதவர், நம்மை மறவாதவர், நம்மை நினைவு கூறுகிறவர். இன்னொரு பாடல கூட நம்ம பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அவரை மறவாமல் நினைக்க போகிறோம். நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி, நன்றி இயேசுராஜா என்கிற பாடல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம பாட போகிறோம். இதுல அநேகரை குறித்து பெக்மன்ஸை அழகா பாடி இருக்கிறார். அதை நாம் பாடி ஆராதித்து தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். Praise the Lord. Hallelujah. இருக்கிற இடங்கள்ல கைகளை தட்டி தேவன் நாமத்தை அவர் நம்மை நினைவு கூறுகிறவர். நம்ம ஆராதனை வேலையில மாத்திரமே நினைவு கூறுகிறோமா? இல்ல, எல்லா நேரத்திலும் ஆண்டவரை நினைவு கூறலாமா? நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. சொல்லுங்க, நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நன்றி சுராஜா, நன்றி சுராஜா, நன்றி சுராஜா, நன்றி சுராஜா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. சொல்லுங்க, நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நோவாவை நினைவு கூர்ந்ததா, காற்று வீச செய்தினே. நோவாவை நினைவு கூர்ந்ததா, காற்று வீச செய்தினே. தண்ணீர் வற்றியதையா, விடுதலையும் வந்ததையா. சொல்லுங்க, தண்ணீர் வற்றியதையா, விடுதலையும் வந்ததையா. நன்றி சுராஜா. சொல்லுங்க பார்க்கலாம், நன்றி சுராஜா, நன்றி சுராஜா, நன்றி சுராஜா. ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததா, ஆண் குழந்தை பெற்றெடுத்தாலே. அந்நாளை நினைவு கூர்ந்ததா, அந்நாளை நினைவு கூர்ந்ததா, ஆண் குழந்தை பெற்றெடுத்தாலே. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்று நீரி நன்றி ஐயா. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்று நீரி நன்றி ஐயா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. ஒரு நிமிடம் என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடல மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க பாட போறீங்க. அதுக்கு முன்பதாக ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நோவாவை ஆண்டவர் நினைவு கூறுவதற்கு காரணம், அவர் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த நோவாவை கர்த்தர் நினைவு கூர்ந்து அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை நியமித்து கொடுத்தார். இந்த ஆராதனையில என்னோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிற உங்களுடைய வாழ்க்கை தேவனோடு உறவு கொள்கிறதா இருந்தால், தேவ சமூகத்துல அதிக நேரம் காத்திருக்கிறவர்களாய் நீங்கள் இருந்தால், இன்றைக்கு குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் தொடங்க வந்திருக்கிறார். ஒரு புதிய வாழ்க்கை கர்த்தர் தொடங்க போகிறார். அன்றைக்கு அன்னாளை நினைவு கூர்ந்தது போல மனம் கசந்து அழுகிற உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள மலட்டுத்தன்மை கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து ஆராதிங்களே. ஹல்லேலூயா. அன்னாளை நினைவு கூர்ந்ததா, அன்னாளை நினைவு கூர்ந்ததா, ஆண் குழந்தை பெற்றெடுத்தாலே. அன்னாளை நினைவு கூர்ந்ததா. தேவ மகிமாய் அவர் நம்மை நினைவு கூர்ந்திருக்கிறார்.
மனத்து வாழ்க்கையெல்லாம் மாற்றுகிறீர் நன்றி ஐயா. மனத்து வாழ்க்கையெல்லாம் மாற்றுகிறீர் நன்றி ஐயா. மனத்து வாழ்க்கை வாழ்க்கையெல்லாம் மாற்றுகிறீர். ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் ஒரு சந்ததியை உருவாக்க வல்லமை உள்ளவர். இன்றைக்கு தேவ சமூகத்தில் அழுது புலம்புகிறவருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஒரு சந்ததியை உருவாக்க உன்னை நினைவு கூர்ந்து விட்டார். He is remembering you. Don't worry about it. கர்த்தர் உன்னை நினைவு கூர்ந்திருக்கிறார். மறவாத தேவன் அவர். சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி அப்பா. ஹalleluya. நன்றி சுராஜா, நன்றி சுராஜா. என்னோடு கூட சேர்ந்து ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததா, லோத்துவை காப்பாற்றினீரே. ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததா. உங்களுடைய உறவினர்களை ஆண்டவர் நினைவு கூறணுமா? அவருடைய வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கிறதா, சீரழிந்து கொண்டிருக்கிறதா? இந்த தேவ சமூகத்துல கைகளை உயர்த்தி அவர்களுக்காக பரிந்து பேசுகிற நேரத்திலே நாமே கர்த்தருடைய உறவினர்களை கர்த்தர் ரட்சித்து அவர்களுக்கு உண்டான விடுதலையை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹalleluya. சொந்தங்களை ரட்சியும் ஐயா. சொல்லுங்க பார்க்கலாம். எங்களை நினைவு கூர்ந்து எங்கள் சொந்தங்களை ரட்சியும் ஐயா. நன்றி நன்றி சுராஜா, நன்றி சுராஜா, நன்றி சுராஜா, நன்றி. கைகளை உயர்த்தி அவர் நினைவு கூறுகிறவர். நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை நினைவு கூறுகிறவரே உமக்கு நன்றி. நன்றி அப்பா. பரிந்து பேசுகிற உள்ளங்கள் உங்களுக்கு இருந்தா கண்டிப்பா நான் சொல்றேன், ஆபிரகாமை போல பரிந்து பேசுகிற உள்ளம் இருந்தால் உங்களுடைய உறவினர்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். இந்த மாதத்துல இந்த ஆண்டுல கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தார், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தரை அண்டிக்கொள்ளக்கூடிய வகையில கர்த்தர் அவர் பக்கமாக திருப்ப போகிறார். நம்பரவங்க கைகளை உயர்த்தி கண்ணீரோடு ஆண்டவரே நான் பரிந்து பேச வந்திருக்கிறேன் அப்பா. பரிந்து பேசுகிற அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுடைய நண்பர்களுக்காக, உங்களுடைய உறவினர்களுக்காக, உங்க சொந்த பந்தங்களுக்காக நீங்க மன்றாடி இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. Come on, kneel down in the presence of God. தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு நினைவு கூறுவேன்னு சொல்லி அவரை பார்த்து சொல்லலாமா? ஆண்டவரே அவர்களை மறந்து விடாதீர்கள் அப்பா. நீ மறவாத தேவன் அல்லவா? நீ மறவாத தேவன் அல்லவா? ஹalleluya. ஆண்டவர் ஒரு சில காரியங்களை அவ்வப்போதுதான் செய்கிறார். ஹalleluya. ஓ, நீங்கள் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு புதிய ஆரம்பம் உண்டா? நீங்க பரிந்து பேசுகிறவங்களா இருந்தா கண்டிப்பா கர்த்தருடைய உறவினர்களை ரட்சிப்பார். நீங்க மனம் கசந்து தேவ சமூகத்துல மற்ற யாருக்கிட்டையும் உங்க பிரச்சனையை சொல்லாம தேவ சமூகத்துல அழுது சொன்னா கண்டிப்பா ஒரு சந்ததி உருவாகுங்கிறதுல சந்தேகம் இல்ல. உங்களுடைய வாழ்க்கை மாறுங்கிறதுல சந்தேகம் இல்ல. தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? கையை தட்டி தேவ சமூகத்துல ஆவியில நிறைந்து உமக்கு நன்றி அப்பா. நன்றி சுராஜா, நன்றி சுராஜா, நன்றி சுராஜா. நினைவு கூறுகிறவரே நன்றி சுராஜா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி. நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி. நிம்மதி தருபவரே நன்றி. நன்றி நன்றி. உடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? தேவ சமூகத்துல வாங்க. ஆண்டவரே நான் உம்மை மறவாமல் வந்திருக்கிறேன் ஐயா. என்னை நீர் மறக்கிறவர் அல்ல, நீர் மறவாத தேவன். ஆமென். ஆவியில நிறைந்து தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. நம்மை நினைக்கிறவர், நம்மை நினைவு கூர்ந்தவர். ஹalleluya. நம்மை ஒவ்வொரு நாளும் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறவர். ஸ்தோத்திரம். போக்கிலும் வரத்திலும் நம்மை மறவாதவர். ஹalleluya.
கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி, நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. கைகளை உயர்த்தி தேவ சமூகத்துல அவர் வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுகிறார். உன்னுடைய கண்ணீரை கூட அவர் நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். அண்ணாளுடைய கண்ணீருக்கு தக்க பலன் வந்ததே. தேவ ஜனமே, அவர் நம்முடைய கண்ணீரை கூட ஞாபகத்துல வைத்திருக்கிறார். ஆனா என் அப்பா கிட்ட ஒரு காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுகிறவர். ஸ்தோத்திரம். கண்ணீரை துருத்தியில பிடிச்சு அதுக்குரிய பலனை தருகிறவர், நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர், அதை மறவாதவர் என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆனா நம்முடைய பாவங்களை அவர் மறந்து விடுகிறாரா? நம்முடைய பாவங்களை நம்முடைய முதுகுக்கு பின்பதாக தூக்கி எறிந்து விடுகிறாரா? நம்முடைய பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விடுகிறாரா? எவ்வளவு நல்ல தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு மற்ற பார்க்கிற ஜனங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நாம பண்ணுகிற தப்பு எல்லாம் அவங்க இருதயத்தில் இருக்கு. நம்ம 1000 நல்லது பண்ணாலும் ஒரு தப்பு மாத்திரம் அவங்க இருதயத்தில் இருக்கும். நம்ம பண்ண நல்லதெல்லாம் அவங்க இருதயத்தில் இருக்காது. ஆனா நம்ம ஆண்டவர் அப்படி இல்லைங்க. நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய பாவங்களை நம்முடைய முதுகுக்கு பின்பதாக தூக்கி எறிந்து விட்டு கடலின் ஆழத்திலே போட்டு விட்டு நம்மை நீதிமான் என்று பரிசுத்தவான் என்று சொல்லி அழைக்கிறாரே, அந்த நல்ல தேவனை ஆராதிக்க எவ்வளவு நாம கடமைப்பட்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 103 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேலுடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவன் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். சொல்லுங்க பார்க்கலாம். என் பாவங்களை ஆண்டவர் மறந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 சொல்லிக்கொண்டே இருக்க பார்க்கலாம். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை விலக்கி இருக்கிறார். யாருடைய பாவம் விலக்கப்படுங்க? ஆண்டவரை நம்பணும். என் பாவத்தை அவரு மன்னிச்சிடுவாருன்னு அவரை நம்பினா மாத்திரமே, அந்த பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விட்டா மாத்திரமே அவர் அந்த பாவங்களை விலக்கி போடுவார். இன்னைக்கு எத்தனையோ பேருடைய பாவங்கள் இன்னும் மன்னிக்கப்படல. ஆனா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்கு காரணம் அவருடைய சமூகத்துல நம்ம அறிக்கை செய்திருக்கிறோம். அதை நம்முடைய பார்வைக்கு அப்பால தூக்கி எறிந்து விட்டார். ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு நல்ல தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காலை வேளையில ஆராதித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் தாமே ஒருவேளை பாவத்தோடு ஆராதித்துக் கொண்டிருந்தால் இந்த காலை வேளையில சொல்லுங்க, என்னுடைய பாவம் என்னை விட்டு அகன்று போகட்டும், என்னுடைய பாவம் என்னை விட்டு விலகி போகட்டும், கடலுக்குள்ள என்னுடைய பாவத்தை தூக்கி எறிந்து விடும் ஐயா. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரமா என்னுடைய பாவத்தை என்னை விட்டு அகற்றிவிடும். அவர் மறந்து விட்டார். சொல்றாரே, நான் மறந்துட்டப்பா, நான் மறந்துட்டேன், உன்னுடைய பாவங்களை எல்லாம் மறந்துட்டேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர் ஒருவேளை நம்முடைய பாவங்களை நினைவு கூர்ந்தால் நாம் தண்டனைக்கு உட்பட்டவர்களாக இருப்போம். நம்மளால உயிரோட வாழ முடியாது. அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார் நம்மை. ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் இருக்கிற இடங்கள்ல தேவனுக்கு ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். உமக்கு நன்றி, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அவர் மறவாமல் நம்மை நினைத்திருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடல நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த பாடலை பாடலாம். மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்லுவேன். நான் ஏன் மனதார நன்றி சொல்றேன் அப்படின்னா, நீங்க என்ன மறக்காம இருந்ததுக்கு இல்ல, என்னுடைய பாவத்தை கூட நீங்க மறந்திருக்கிறீங்களே, அதை நினைக்கும் போது நான் உள்ளத்தினாலத்திற்கு நான் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் ஐயா. என்னுடைய நன்றி அறிதல, என்னுடைய நன்றியில ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கூட இந்த பாடலை பாடலாமா? Thank you, Lord. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். இரவு பகல் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவு பகல் என்னை நினைத்து இதுவரை
ஐயா, நன்றி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தவரே, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எபினேச நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேச நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, அல்லேலூயா. இரவும் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் இரவும் பகலும் என்னை நினைந்து, என்னை மறவாத, இரவு பகலும் என்னை மறவாதவர். ஸ்தோத்திரம். தூங்கும் பொழுது நான் மறந்து விடுகிறேன், ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. என்னை நினைத்துக் கொண்டே இருக்கிறாரா, என்னை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறாரா. என்னுடைய நலனுக்காக, என்னுடைய நன்மைக்காக அவர் அவர் அயராத எனக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். என் மீது நினைவு கூர்ந்திருக்கிறார், என் மீது அக்கறை காட்டுகிறார், என்னை விசாரிக்கிறவர் அவர். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கைகளை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இந்த காலை வேளை நம்மை நினைவு கூறுகிறார். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். சொல்லுங்க பார்க்கலாம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா,
ஆ, கோடி கோடி நன்றி ஐயா. அவர் நம்முடைய குற்றங்களை, நம்முடைய மீறுதல்களை அவர் மன்னித்திருக்கிறாரே. ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நாம நம்முடைய உறவினர்களை மறந்து விடக்கூடாது, நம்முடைய தாயும் தகப்பனையும் மறந்து விடக்கூடாது. நம்ம எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நம்முடைய தாயும் தகப்பனையும் கனப்பண்ண கற்றுக்கொள்ளணும். நம்முடைய தாயும் தகப்பனையும் மறந்து விடக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆண்டவர்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை யாராவது உங்களுடைய சொந்தக்காரர்களை மறந்திருப்பீர்களா என்று சொன்னால் நினைவு கூர்ந்து கொள்ளுங்க. அவர்களுக்காக செபியுங்க, அவர்களுக்காக ஒரு நிமிடம் பரிந்து பேசுங்க. இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தருடைய ஆவியை ஊத்தி ஏவி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில ஒப்புக்கொடுங்க. ஒருவேளை உடைய பாவங்கள் உடைய சிந்தனையில அதிகமா வந்து கொண்டே இருக்காத, விட முடியல, அதனால மறக்க முடியல நினைக்கிறீங்களா? இன்னைக்கு அப்பாட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னால இந்த பாவத்தை விட முடியல, ஆனா நான் செஞ்ச பாவத்தை நீங்க ஒரு நிமிடத்துல, ஒரு செகண்ட்ல என்னைக்கு உம்மை ஏற்றுக்கொள்கிறேனோ அன்னைக்கே நீங்க அதை என்னை விட்டு தூக்கி எறிஞ்சிருங்களே. என்னால தூக்கி எறிய முடியலப்பா. இன்னைக்கு உடைய உதவி எனக்கு தேவைப்பா. உடைய உதவி எனக்கு தேவை. என்னை நான் அர்ப்பணிக்க வந்திருக்கிறேன் ஐயா. என்னை முற்றும் ஒப்புவித்தேன் ஐயா. ஏற்று என்று நடத்துவீரே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. மறுபடியும் முதல்ல ஒரு பாடல பாடணும் இல்லைங்களா? என்னை மறவாங்க இயேசு நாதா. அதுல ஒரு கடைசி அடி நம்ம பாட போகிறோம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே. ஸ்தோத்திரம் என்று சொல்லி அப்பா உடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து பாட போகிறோம். கர்த்தர் நாம் விட வேண்டியதை விடுவதற்கு கர்த்தர் உதவி செய்ய போகிறார். ஸ்தோத்திரம். மற்றவருடைய பாவங்களை நம்ம மன்னிக்கக்கூடிய இருதயத்தை தர, அதை மறந்து விடுவதற்கு கர்த்தர் உதவி செய்ய போகிறார். அதெல்லாம் மறந்துடுங்க. உங்க பெற்றோர்கள், உங்களுடைய நண்பர்கள் யாராவது உங்களுக்கு விரோதமா ஏதாவது பேசி இருந்தாங்களா, உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி ஏதாவது சொல்லிட்டாங்களா, மறந்துடுங்க. மறந்துங்க. அப்பா சமூகத்துல கேளுங்க, ஆண்டவரே அதெல்லாம் நான் மறக்கணும்பா. உண்மை போல இருது எனக்கு தேவைப்பா. சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டுடைய சமூகத்துல. Thank you Lord. Praise the Lord. என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். என்னை ஊற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே. ஸ்தோத்திரம். என்னை ஊற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே. ஸ்தோத்திரம். One more time, என்னை முற்றும், என்னை முற்றும் ஒப்புவித்தேன். அடிய பாடுபொழுதே தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஆண்டவரே நான் மறக்க வேண்டியதை மறக்கணும், மறக்க கூடாது. அவருடைய வாக்குத்தத்த வசனங்களை எல்லாம் நான் மறக்க கூடாதுப்பா. அதையெல்லாம் நான் மறந்தேன். இன்னைக்கு எனக்கு ஞாபக சக்தியை தாருங்க. இன்னைக்கு உடைய பிள்ளைகள் மீது கைகளை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்த வசனங்கள் ஞாபகத்தில் இருக்கணும். மற்றவர்கள் ஏளனமாய் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் மறந்து போகணும். உடைய அபிஷேகத்தை எங்கள் பிள்ளைகள் மீது வைப்பீராக. ஹல்லேலூயா. அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் மீது கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். தயவாய் என்னை நடத்தும்.
வேண்டாதவற்றை மறப்பது நல்லது, நாவினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதேன்னு சொல்லுவாங்க. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு அதெல்லாம் ஆறி போயிடணும். அதுதாங்க கிறிஸ்தவங்க. ஸ்தோத்திரம். திருவள்ளுவர் சொல்றாரு, நாவினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாது. அது உலக பிரகாரமான ஜனங்களுக்கு. ஆனா நமக்கு அது ஆறிடணும், அது மறந்து போயிடும். அதுதாங்க கிறிஸ்தவம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய பாவத்தை நாவினால் சுட்ட புண், அவர் எவ்வளவு தரும் ஏளனமா பேசி இருக்கிறோம், ஏளனமா நடந்திருக்கோம், எத்தனை முறை அசுத்தம் பண்ணிருக்கோம், அதையெல்லாம் ஆண்டவர் ஞாபகத்துல வச்சிருந்தாருன்னா, அதையெல்லாம் நினைவு கூர்ந்தாருன்னா நம்மளால நிக்க முடியாதுங்களே. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். அவரை போல ஒரு இருதயம், அவரை போல பாவத்தை தரித்தவர்களா தேவ சமூகத்தில், ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை நீ பாராத சுத்த கண்ணரை போல இருப்பது போல நாங்களும் மற்றவருடைய பாவத்தை பார்க்க கூடாதுப்பா, அதை நாங்க மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கலாம். அவங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஒருவேளை உங்க பிள்ளைங்க ஞாபக சக்தி குறைவுள்ளவர்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வசனத்தை சொல்லி கொடுங்க. வசனம் அவங்களை உயிர்ப்பிக்க போகிறது. ஸ்தோத்திரம். அவங்களுக்கு எவ்வளவு வசனம் அவங்களுடைய இருதயத்துல ஞாபகம் இருக்கும், அவ்வளவுக்கு அவளுடைய வாழ்க்கை மாறுதலா ஆசீர்வாதத்துக்கு நேராய் அந்த வாழ்க்கை அமைந்திருக்கும். ஜெபிக்கலாமா? உங்களுடைய பிள்ளைகள் மீது ஒருவேளை பக்கத்துல இருந்தாங்க, உங்க பிள்ளைகள் மீது கைகளை வைங்க. அவளுக்கு அவங்க பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை, நல்ல ஞாபக சக்தியை, ஸ்தோத்திரம், நிந்திக்கிற வார்த்தைகளை மறக்கக்கூடிய கேரக்டர், ஆட்டிடியூட, கிறிஸ்துவுக்குரிய ஆட்டிடியூட உங்க பிள்ளைகளுக்கு கத்து தரும்படியாக கைகளை வைத்து உங்களுக்காக நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை மாற்றும் என்று சொல்லி ஜெபிக்கலாம். கர்த்தருடைய பெரிய மாறுதலை நம்முடைய வாழ்க்கையில அவர் நடப்பித்து தரட்டும். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த காலை வேளையில எங்களோடு கூட சேர்ந்து ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, தவறான காரியங்களில், பாவம் நிறைந்த காரியங்களில் அவர்கள் விட்டுவிட, அதை மறக்க ஸ்தோத்திரம் நீர் கிருபை தந்தருகிறார். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அவங்க இவ்வளவு நாள் போராடி கொண்டிருக்கிறாங்க, அந்த பாவத்தை விட முடியாம போராடி கொண்டிருக்காங்கப்பா. அவளுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஐயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பல உறவினர்களை, நண்பர்களை அவங்க மறந்து போயிட்டாங்க. இந்த ஆண்டு உறவினர்களையும் ஆண்டவரே நண்பர்களையும் சேர்த்துக் கொள்ளுகிற ஆண்டாய் மாறுவதாக. ஆண்டவரே, அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களோடு பேச, அன்பு பாராட்ட பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க ஐயா. உம்மோடு உறவு கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. பரிந்து பேசுகிற அனுபவத்தை தாருங்க. தேவனோடு சஞ்சரிக்கிற நேரத்தை ஜனங்கள் ஒதுக்க உதவி செய்யும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நோவாவை போல உம்மோடு நேரத்தை செலவிட, உம்முடைய சமூகத்துல மனக்கசந்து அழுது தேவ சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் பிள்ளைகளுக்கு அனுகிரகம் பாராட்டும் என்று சொல்லி உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆராதனையில பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் உடைய கரம் ஆசீர்வதித்தவர்களை வழி நடத்துவதாக என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆராதனையில கண்டிப்பாக உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்புகிறேன். பெத்தேல் ஃப்ரீ வில் பேப்டிஸ்ட் சர்ச்சினுடைய சார்பாக எங்களுடைய வாழ்த்துதலை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். கர்த்தர் தாமே இந்த வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தர் அதிகமாய் உங்களை நிரப்பட்டும் அவருடைய சுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற கர்த்தர் தாமே நம்மை அழைத்து செல்வாராக. இந்த நாளிலும் கூட தேவன் எனக்கு கொடுத்த ஒரு சில காரியங்கள் உங்க மத்தியில பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தேவ சித்தத்தை நிறைவேற்ற ஆவிக்குரிய அறுவை சிகிச்சை என்கிற தலைப்புல உங்க மத்தியில நான் பேச ஆசைப்படுகிறேன். தேவ சித்தத்தை நிறைவேற்ற நமக்கு ஆவிக்குரிய அறுவை சிகிச்சை நமக்கு தேவையா இருக்கு. சர்வீஸ் பண்றோம், காரை சர்வீஸ் பண்றோம், ஸ்கூட்டர்ஸ் சர்வீஸ் பண்றோம், டூ வீலரை சர்வீஸ் பண்றோம். நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு வருடமும் நம்முடைய வீட்டை சுத்திகரித்துக் கொள்கிறோம். அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நம்ம சுத்திகரிக்க, ஆவிக்குரிய வாழ்க்கையும் கொஞ்சம் சின்ன சின்ன ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணி, கட் பண்ண வேண்டியதை கட் பண்ணி, வெட்ட வேண்டியதை வெட்டி தூக்கி எரிஞ்சிடணும். இல்லைன்னா அதுக்கு சீ பிடிச்சி பழுத்து போய் ரொம்ப பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுரும். அதுக்கு முன்பதாகவே கட் பண்ண வேண்டியதெல்லாம் கட் பண்ணி, விட வேண்டியதெல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நாளிலும் கூட தேவ சுத்தத்தை செய்யாம இருக்கிறதுக்கு காரணம் சின்ன சின்ன பிரச்சனை தான். நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை தான், வெளியே இருக்கிற பிரச்சனை இல்லை. நம்ம மாம்சத்துக்கு மாம்சமும் ஆவியும், ஆவி ஆத்மா சரீரம் 3 இருக்கு. இதுல ஆவி ஆத்மா கூடயும் சரீரத்து கூடயும் போராடிட்டே இருக்கு. போராடும் பொழுது பிரச்சனையாகும், காயப்படும். ஆவி சொல்றது ஆத்மாவும் சரீரமும் சில நேரங்களில் கேட்காது.
கேட்காம போகும்போது என்ன ஆகும்? ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் சண்டை வரும். சண்டை வரும்போது பிரச்சனையாகும். அதுல காயங்கள், குழப்பங்கள் ஏற்படதான் செய்யும். ஒரு சில நேரங்கள்ல சரீரமும் ஆத்மாவும் ஆவியை மேற்கொன்றும், ஆவி தோத்து போயிடும். பல நேரங்கள்ல ஆவி நம்ம கிட்ட தோத்து போயிடுது. ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இன்றைய நாட்கள்ல ஆவி தோத்து போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஆவிக்கு ஒரு நல்ல அறுவை சிகிச்சை பண்ணி கரெக்டா ஃபிட் பண்ண வேண்டிய இடத்துல ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு நான் இந்த மெசேஜுக்குள்ள போக ஆசைப்படுறேன். இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் எல்லாம் நீங்க நிறைய யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? இந்த ஆண்ட்ராய்டு மொபைல்ல சாம்சங் செட் எடுத்துட்டு அதுல சாம்சங் பேட்டரிக்கு பதிலா நோக்கியா பேட்டரி எடுத்து கொண்டு வந்து ஃபிட் பண்ணா நல்லா இருக்குமா? அது மேட்ச் ஆகுமா? சாம்சங்குடைய பேட்டரியை கொண்டு வந்து போட்டாதான் அதுல மேட்ச் ஆகும் இல்லைங்களா? ஒரு சில ஐபோனுடைய iOS-உம் ஆண்ட்ராய்டுடைய ஆப்ஸ், அதாவது ஆப்ஸும் வித்தியாசமானது. ஐபோன் யூஸ் பண்ற மாதிரி ஆண்ட்ராய்டை யூஸ் பண்ண முடியாது, ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ண முடியாது. ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ற மாதிரி ஐபோனை யூஸ் பண்ண முடியாது. அதனுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதெல்லாம் உங்க மைண்ட்ல இருக்கு. ஸோ இதுல என்ன ஆகும் அப்படின்னா, அதிகமான லோட் கெப்பாசிட்டி அதிகமாக இப்போ 128 GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்கான் அப்படின்னா அதுக்கு அட்லீஸ்ட் 6 ரேம்னாவது அவன் கொடுக்கணும். அப்பதான் அதனுடைய கெப்பாசிட்டி கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். இல்ல அவன் 3G ரேம் கொடுத்துட்டு 128 GB இன்டர்னல் மெமரி கொடுத்திருந்தான் அப்படின்னா நமக்கு அதனுடைய ப்ராசஸர் என்ன ஆகும் அப்படின்னு ரொம்ப ஸ்லோவா இருக்கும் இல்லைங்களா? அதனால ஃபிட் பண்ண வேண்டிய இடத்துல ஃபிட் பண்ணி, அறுக்க வேண்டிய இடத்த அறுத்து, கரெக்டா செட் பண்ண வேண்டிய இடத்துல செட் பண்ணிட்டோம் அப்படின்னா உண்மையாலுமே அது பிளஸ்ஸிங்கா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஐபோன் எல்லாருமே யூஸ் பண்ணிருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஐபோன் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம இப்போ ஒரு வேத பகுதியை நம்ம வாசித்து அது இருந்து ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகலாம். தேவ சித்தத்தை நிறைவேற்ற ஆவிக்குரிய அறுவை சிகிச்சை. போன வாரத்துல நம்ம பார்த்தோம் கணவனை பற்றிய தேவ சித்தம். இன்றைக்கு சபையில குடும்பம் அல்லது சபைக்குள்ளாக ஜனங்கள் எப்படி இருக்கணும், எப்படி இருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது தான். அதற்கு சபை ஒரு சின்ன அறுவை சிகிச்சை பண்ணுவதற்கு ஆயத்தமா இருக்கு. எல்லாரும் இப்ப கொண்டு வந்து படுக்க வச்சிருக்கிறோம். இப்பெல்லாம் நீங்க நினைச்சுங்க, இப்பெல்லாம் நீங்க ஹாஸ்பிட்டல்ல உங்களை ஒவ்வொரு பெட்ல போட்டிருக்கிறேன். இப்ப நான் ஒரு டாக்டர், ஸ்பிரிச்சுவல் டாக்டர் உங்களை எல்லாம் அட்மிட் பண்ணிருக்கிறேன். அப்படிதான் நீங்க நினைச்சிட்டு போறீங்க. அப்படிதான் நீங்க நினைக்கணும், வேற வழி இல்லை. உங்களை எல்லாரும் அட்மிட் பண்ணிருக்கிறேன். இப்ப அறுக்க வேண்டியதெல்லாம் அறுக்க போறேன். இப்போ அறுக்கும் போது நீங்க என்ன சொல்லக்கூடாது? நான் பாஸ்டர், அதை அறுத்துறாதீங்க, அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் நீங்க அறுக்கக்கூடாது, அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாதுன்னு நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு டாக்டரா, ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடரா அறுக்க வேண்டியது நான் கண்டிப்பா அறுத்து வெளியே போட்டாதான் உங்க பாடிக்கு நல்லது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம். இல்ல அப்படின்னா அது பெரிய விளைவை கொண்டு வந்து விட்டுரும். நான் நல்ல டாக்டர், இந்த சாம்சங் செட்டுக்கு ஃபிட் பண்ற சாம்சங்குடைய பேட்டரி தான் போடுவேனே ஒழிய நோக்கியா செட்ல இருந்து பேட்டரி எடுத்து சாம்சங் செட்ல பொருத்த மாட்டேன். அதனால நீங்க தயவு கூர்ந்து நீங்க சந்தோஷமா நீங்க என்ன பண்ணலாம்? தைரியமா படுக்கலாம். நான் எங்கெல்லாம் இருக்கணும்னு சொல்றேனோ அங்கெல்லாம் அறுத்து தூக்கி போட்டுருங்க. நானா இருக்கிறதா இல்ல நீங்களா அறுத்துக்கிறீங்களா நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. வேத வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12 27 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. 1 கொரிந்தியர் 12 முதல் 27 முடியுள்ள வசனங்கள். எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். சரீரமும் ஒரே அவயமாய் இராமல் அநேக அவயங்களாய் இருக்கிறது. காலானது நான் கையாய் இராதபடியினால் நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராதோ? காதானது நான் கண்ணாய் இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராதோ? சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? தேவன் தமது சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவை எல்லாம் ஒரே அவயமாய் இருந்தால் சரீரம் எங்கே?
அவயங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயங்களில் பலவீனமுள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவர்களாய் இருக்கிறது. மேலும் சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணமில்லாதவைகளை அதிக அலங்காரம் பெறும். நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறீர்கள். இது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நான் இன்னைக்கு கொடுக்குற மெசேஜ்ல நீங்க இந்த 27வது வசனம் வரைக்கும் சொன்ன வசனங்கள் எல்லாவற்றையும் என்னால ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இதுல இன்னும் சாராம்சங்கள் அதிகமா இருக்கு. ஞானஸ்தானத்தை குறித்து அதிகமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணும். ஆனா அவைகள் எல்லாம் கொஞ்சம் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல நான் அதிகமா எக்ஸ்பிளைன் பண்ண போறதில்ல. நான் கொஞ்சம் சாலிடா இந்த தலைப்புக்கு ஏற்றாற் போல ஒரு சில காரியங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு மற்ற காரியங்களை உங்க பக்கத்துல விட போறேன். நீங்க அதை குறிச்சு நீங்களே வீட்டுல போய் அறுத்து பார்க்க வேண்டிய நம்மளாம் எக்ஸ்பர்ட் இல்லைங்களா? மொபைல் எல்லாம் சூப்பரா பிரிச்சு மேய்ஞ்சு கரெக்ட் பண்ணிருக்கணும். அதே போல உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையும் பிரிச்சு மேய்ஞ்சு கரெக்ட் பண்ணுங்க. அது நல்லது என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நாமெல்லாம் எத்தனை பேர் பெத்தேல் ஃப்ரீ பேப்டிஸ்ட் சர்ச்சினுடைய மெம்பர்ஸ், உறுப்பினர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியல. நீங்களாம் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உறுப்பினர்களா இருப்பீங்க, ஒரு சில உறுப்பினர்கள் ஆகாம இருப்பீங்க. இதை பார்க்கிற அநேகர் உள்ளூர் சபையில நீங்க போகிற சர்ச்ல நீங்க உறுப்பினர்களா, உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்களா, உங்க பேர்லாம் போட்டிருக்காங்களா, ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்களா? ஒருவேளை நீங்க ஞானஸ்தானம் எடுத்திருந்தா அந்த உள்ளூர் சபையின் அங்கத்தினர்களாக உங்களை நியமிச்சிருப்பாங்க. இன்னொரு இந்த வேத பகுதியில உள்ளூர் சபையை குறித்து சொல்லப்படவில்லை, அதிலும் மேலாக உலகளாவிய சபை. உலகளாவிய சபை என்று சொல்லி நான் எதை சொல்லுகிறேன் என்று சொன்னா, நான் உங்களை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நீங்க உலகளாவிய சபையின் அங்கத்தினரா அப்படின்னு நீங்க கேட்டா நீங்க என்ன யோசிப்பீங்க? நீங்க என்ன நினைப்பீங்க? நான் ஒரு இன்டர்நேஷனல் சபையா? எங்க சர்ச் பல இடங்கள் இருக்கு. 400 சர்ச் நார்த் இந்தியால இருக்கு. இங்க ஒரு 11 சர்ச் 12 சர்ச் இருக்கு. நான் இன்டர்நேஷனல் சபையை சார்ந்தவன். அந்த இங்க இருக்கிற லோக்கல் சர்ச்சை குறித்து நான் பேசவில்லை. உலகளாவிய சபையின் அங்கத்தினரா என்று சொல்லி நான் கேட்கும் பொழுது நான் எதை மனதில் வைத்து கேட்கிறேன் என்று சொன்னால், கிறிஸ்துவின் சரீரத்திலே நீங்கள் அங்கத்தினர்களாக மாறி இருக்கிறீர்களா என்று சொல்லி நான் கேட்கிறேன். அதனாலதான் சொல்றேன், இந்த கிறிஸ்துவின் சரீரத்துல அங்கம் ஆகிறதுக்கு கண்டிப்பா ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் அறுவை சிகிச்சை செஞ்சுதான் உங்களை அதுல ஆண்டவரோட ஃபிட் பண்ண முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே போய் டபக்குன்னு மாட்டிக்க முடியாது. கிறிஸ்து உடனே டபக்குன்னு எடுத்து அவர் சரீரத்துல ஃபிட் பண்ணிக்க மாட்டார். இன்னைக்கு போதகன் என்ன பண்ணணும் அப்படின்னா, வருகிற ஆத்துமாக்களை எடுத்து எங்கெங்க எதை ஃபிட் பண்ணும், நீ எல்லாம் சாத்தியம், நீ எல்லாம் ஓகே நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உலகளாவிய சபையில உங்களை ஃபிட் பண்ணி வைக்க வேண்டியதான் எங்களுடைய வேலையா இருக்கிறது. நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் உலகளாவிய சபையின் அங்கத்தினரா, நான் கிறிஸ்துவின் சரீரத்தில அங்கம் வைத்திருக்கிறேனா என்பதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். இந்த கிறிஸ்துவின் சரீரத்துல அங்கம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்பதாக நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ளலாம். இங்க ஒரு அழகான ஒரு வேத பகுதியில் அழகா சொல்லப்பட்டிருக்கு. சரீரத்தை குறித்து முதலாவது நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். இங்க முதலாவது பவுலாகிய அப்போஸ்தலன் அததான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. 14வது வசனம், சரீரமும் ஒரே அவயவமாய் இராமல் அநேக அவயவங்களாய் இருக்கிறது. பாடி, சரீரம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு தெரியும், சரீரம் பல அவயவங்களால் இணைந்ததுதான் சரீரம். கையை மாத்திரம் எடுத்துட்டு அது சரீரம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. காலை மாத்திரம் பார்த்துட்டு அது சரீரம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எல்லா அவயவங்களும் இணைக்கப்பட்டால் மாத்திரமே அது ஒரு முழு சரீரமாக அழைக்கப்படும், இல்லைங்களா? அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, சரீரமும் ஒரே அவயவமாயிராமல். இங்க ஒரே அவயவமாயிராமல், ஒரு அவயவத்தை பார்த்து சரீரம்னு சொல்ல முடியாது. அநேக அவயவங்களாய் இருக்கிறது. சரீரத்துல பல அவயவங்கள் இருக்கிறது. நமக்கு பார்க்கக்கூடிய அவயவங்கள் என்னென்ன? தலை, கை, செஸ்ட் பகுதி, வயிறு, அப்புறம் தொடை, காலு, பாதம், இவைகள் எல்லாம் பார்க்க முடியாதவங்களும் இருக்கிறது. நமக்கு இன்னும் தலையிலேயே பல பாகங்கள் இருக்கு. என்னென்ன? கண்ணு, காது, மூக்கு, வாய். பார்க்க முடியாதவைகள் உள்ள பிரெயின் இருக்கு.
வயிற்றுக்குள்ள எடுத்துட்டா குடல்கள் இருக்கிறது, இங்க மேல் பகுதியில் நுரையீரல், கல்லீரல், கணையம், இருதயம், ஆளும் வாழும் லொட்டு லொசுக்குன்னு எக்கச்சக்கமா இருக்கு. இது இல்லாம RNA, DNA, குரோமோசோம், கிரீமோசோம், அது என்னமோ இருக்கு. கீழே பார்த்துட்டா எலும்பு, ஒவ்வொன்றும் அவ்வளோ பார்ட்ஸ். எலும்பு மாட்டு 208 எலும்புகள் இருக்குங்களாமா. அவ்வளவு நிறைந்ததுதான் ஒரு பாடி. இப்போ அதுல சின்ன விரல், பெருவிரல், இதுல என்ன சொல்றோம், விரல்கள் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா இதுல விரலுக்கு வித்தியாசம். என்னென்ன விரல்? தம்ஸ், ஆள்காட்டி விரல், அப்புறம் நடு விரல், மோதிர விரல், அப்புறம் இது சுண்டு விரல். இதுல வித்தியாசங்கள். கண்ணுல பார்த்துட்டா கண்ணுன்னு மட்டும் சொல்ல முடியாது, அதுக்குள்ள கண்மணி, அப்புறம் கண்ணிமை, வெள்ளக்கரு, கருவிழி, ஓ மை குட்னஸ், இவ்வளவு. அதுக்குள்ள இன்னும் நரம்புகள், ஐயோ அவ்வளோ பார்ட்ஸ் இருக்குங்க. இது எல்லாம் இணைந்ததுதான் சரீரம் என்று அழைக்கப்படுகிறது. பல அவயவங்கள் உண்டு சரீரத்துல, பல அவயவங்கள் உண்டு. இதை நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. அறுவை சிகிச்சை பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த அறுவை சிகிச்சை பண்ணும்போது இதெல்லாம் இருக்குதான்னு யோசிச்சு பார்க்கணும். பல அவயவங்கள் சரீரத்திலே உண்டு. ரெண்டாவது, எல்லாம் ஒரே அவயவம் இல்ல. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு 17வது வசனத்துல, சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே அப்படின்னு கேட்கிறாரு. சரீரத்துல கொஞ்சம் யோசிப்பாங்க. என் ஸ்டீபன் அப்படின்னு ஒண்ணு, என் பாடி ஃபுல்லா கண்ணா இருந்தா எப்படி இருக்கும்? என்னை பார்க்கும்போது நீங்க கண்ணா, இங்க 2 கண்ணு இருக்குங்களா? எனக்கு 2 கண்ணு இருக்கு. இந்த 2 கண்ணுக்கு பதிலா மூக்கு ஒரு கண்ணு, வாயும் ஒரு கண்ணு, காதும் ஒரு கண்ணு, முடியெல்லாம் கண்ணு, இங்க கண்ணு, இங்க கண்ணு, எல்லா பக்கம் கண்ணு. அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? கேவலம் பார்த்து பயந்துரும், விகாரமா இருக்கும், விசித்திரமா இருக்கும். அப்படி ஒரு பிராணி இது வரைக்கும் உலகத்துல பிறந்ததில்லை. நல்ல வேலை, சோத்திரம். அப்படி இருந்துன்னா எப்படி இருந்திருக்கும்? அவலட்சணமாக இருக்கும், பார்த்த கொமற்ற மாதிரி இருக்கும். என்னை யாராவது கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? அணு என்னை பார்த்தோன்னே தெரிச்சிருப்பாங்க. நல்ல வேலை, எனக்கு 2 கண்ணை கொடுத்த ஆண்டு வச்சிருந்தா, அதனால அணு என்னை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டான். பல ஒரே அவயவம் அல்ல, எல்லாம் ஒரே அவயவம் அல்ல என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, பல அவயவங்கள் உண்டு சரீரத்துல, பல அவயவங்கள் உண்டு. ஆனால் எல்லாம் ஒரே அவயவம் இல்லை அப்படிங்கறத நாம மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதான் அழகா சொல்றாரு பவுல், சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? ஒருவேளை பாடி முழுவதும் செவியா இருந்தா எப்படி இருந்திருக்கும்? எல்லாம் கேட்டுட்டே இருந்திருக்கும். ஐயோ நல்ல வேலை கண் இருந்தா இன்னொரு டிராபேக் என்னன்னு தெரியுங்களா? யாரு என்ன பண்ணாலும் நம்ம பாத்துக்கலாம். ஒருவேளை இப்படி இந்த சிசிடிவி கேமரா நல்லா சொல்றாங்க இல்லைங்களா, அங்கங்க ஃபிட் பண்ணி வச்சிருவோம். நமக்கு எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் ஃபிட் பண்ணி வச்சிருக்கோம். எடுத்து வச்சிருக்கோம். பயங்கர கேட்பாரிகளை நம்ம இல்லையா? முட்டா ஊரையே வச்சுட்டு வந்துருவோம். இவ்வளவு கண்ணு நமக்கு எதுக்குடா? இங்க 2 கண்ணு வச்சுக்கிட்டு மற்ற கண்ணு எல்லாம் ஒவ்வொரு இடத்துல போய் என்ன பண்ணிட்டு போவோம்? தேவையான இடத்துல எல்லாம் வச்சுட்டு முட்டா பேங்க்லயே வச்சுட்டு சீக்கிரட்டா பாத்தியேன், இதான் லாக் நம்பர், ஓகே பாத்துக்கலாம்டா அப்படிங்கிற அளவுக்கு கூட நம்ம என்ன பண்ணிருப்போம்? முன்னேறிப்போம். ஆனா ஆண்டவர் அளந்து 2 கண்ணை, அதுவும் கரெக்டா தலையில மூக்குக்கு மேல அழகா வச்சிருக்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். இதுல சரீரத்தை ஆண்டவர் படைச்சிருக்கிற விதத்தை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு அழகா நம்மளை படைச்சிருக்கிறாரு. பக்கத்துல பார்த்து கூட நீங்க சொல்லுங்க, பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, உங்க அம்மா அப்பாவை பார்த்து நீங்க சொல்லுங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க, உங்க கண்ணு, உங்க மூக்கு, உங்க வாய் எவ்வளவு அழகா ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. நல்ல வேலை நிறைய கண்ணோட உங்களை படைக்கல, 2 கண்ணு கொடுத்து உங்களை என்ன பண்ணிருக்கிறாரு? படைச்சிருக்காரு. எல்லாம் ஒரே அவயவம் அல்ல, எல்லாம் வேற வேற அவயவம். இன்னொரு காரியத்தை அங்க ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் சரீரத்துல. 18வது வசனம், தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவருடைய சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்துல வச்சிருக்கிறார். நம்ம ரொம்ப முக்கியமான காரியங்க. பாதத்தை தூக்கி தலை மேல வச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஒருத்தர் சொன்னாராமா, பாதத்துக்கு கீழே வெள்ளையா இருக்கு, ஆனா தலைக்கு மேல முடி கருப்பா இருக்கு. நம்ம பல நேரங்கள்ல கருப்பா இருக்கிறவங்களை பார்த்தா நமக்கு பிடிக்காது. வெள்ளையா இருக்கிற மனிதன் தான், சுட்டனா ரத்த வர மாதிரி யாராவது இருந்தா எனக்கு கட்டி வச்சுட்டாங்க, கட்டி வைங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா பாதம் வெள்ளை எப்பவுமே காலு கீழே, கருப்பு எப்பவுமே தலைக்கு மேல. எவ்வளவு பெஸ்ட் இல்ல? ஓகே, யாரும் சொல்லி இருக்கிறாங்க, அது இருக்கட்டும். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது அந்தந்த இடத்துல நேர்த்தியா தமது சித்தத்தின்படி வைத்திருக்கிறாராம். வயிற்ற தூக்கி, ஐயோ சாப்பிட்ட உடனே வயிறு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வயிறை தூக்கி இங்க வச்சிருந்தா எப்படி இருக்கும்? நெஞ்சுக்கிட்ட சாப்பிட்றதெல்லாம் இங்க இப்படி வந்துடும். அப்புறம் கீழே போயிடுவோம். இப்பவே
கொஞ்சம் பெருசா பிதுங்கின உடனே என்ன ஆகுதுன்னா கால் பாத்தியெல்லாம் பார்க்க முடியறது இல்லை. ஒருவேளை இங்க பிதுங்கி இருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும் வயிறு? ஓ மை குட்னஸ், நம்மளால ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. பெருசா அப்படியே சாப்பிட்டு 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 இப்படி இவ்வளவு பெருசாயிடும். ஒண்ணுமே நடக்கவும் முடியாது, தூக்கவும் முடியாது. ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் தமது சித்தத்தின்படி அழகாய் நேர்த்தியாய் அவர் படைத்திருக்கிறார் இல்லைங்களா? அதான் சொல்லப்படுது, தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்திருக்கிறார். மூக்கு இப்படி இருக்கு, மூக்கு இப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும்? மலையில போகும்போது கண்டிப்பா மழை தண்ணி உள்ள போய் சக்கு சக்கு சக்குன்னு வந்துட்டே இருக்கும். இப்போ இப்படி வந்தோடனே நம்ம எண்ணத்தை எடுத்து போட்டுறோம், கெட்டதையெல்லாம் எடுத்து போட்டுறோம். சளியெல்லாம் வந்துச்சுன்னா எடுத்து சிந்தி போட்டுறோம். மேல இருந்துச்சுன்னா எப்படி எடுப்பீங்க நீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பார்க்கலாம். ஆண்டவர் எல்லாவற்றையும் பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு. யோசித்து பார்த்தாதான் அதனுடைய அருமை புரியுது. நம்ம அதை ஈஸியா எடுத்துக்கொள்றோம். ஆனா அவர் அமைத்து வைத்திருக்கிற விதம், இப்படிப்பட்ட ஒரு ஆர்கிடெக்ட் நான் இந்த உலகத்துல பார்த்ததில்லை. அவ்வளவு பெரிய ஆர்கிடெக்ட் நம்முடைய ஆண்டவர். அவர் சரீரத்தை நேர்த்தியாய் படைத்திருக்கிறார். இதுல ஒரு சிலருக்கு நடக்க முடியாம பிறக்கும் பொழுதே நடக்க முடியாம பிறக்கிறாங்க. ஒரு சிலர் பிறக்கும் பொழுதே பார்வை இழந்தவர்களாய் பிறக்கிறாங்க. ஒரு சிலர் காது கேளாதவர்களாய் பிறக்கிறாங்க, பேச முடியாதவர்களாய் பிறக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாய் தான் படைக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா, அவரு 10th படிக்கும்போது பிளைண்ட் ஆயிட்டார். ஆனா அந்த அண்ணா கிட்ட ஒரு டைம் நம்பர் சொன்னீங்க அப்படின்னா, போன் நம்பர் சொன்னீங்கன்னா அவர் மறக்கவே மாட்டார். என்னுடைய கிராஜுவேஷனுக்கு தனியாக தன்னந்தனியாக கோயம்புத்தூர்ல இருந்து பாம்பேக்கு தனியாக என்னுடைய கிராஜுவேஷனுக்காக அவர் வந்தார், யாருடைய சப்போர்ட் இல்லாம. பட் ஹீஸ் a blind, அவருக்கு பார்வை இல்லை. பார்வை இல்லைன்னு சொல்லிட்டு அவரு அதை ஒரு இழிவாய் எடுத்துக்கொள்ள, ஆண்டவர் எனக்கு எதை கொடுத்தாலும் அவர் தம்முடைய சித்தத்தின்படியே செய்கிறார் என்பதை அவர் புரிந்து கொண்டார். முடவர்களா இருக்கலாம், நடக்க முடியாதவர்களா இருக்கலாம், ஆனா அவர் தம்முடைய சித்தத்தின்படி சரீரத்திலே வைக்கிறார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எந்த பலவீனமான ஒரு சரீரத்தை உடையவர்களா இருந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இப்போ ஆபரேஷனுக்கு முன்னாடி இன்னொரு காரியத்தை நம்ம கற்றுக்கோ. முதலாவது சரீரத்தை குறித்து ஒரு சில காரியங்களை பார்த்தோம். ரெண்டாவது கிறிஸ்துவின் சரீரத்தை குறித்து நம்ம பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்பதான் ஸ்பிரிச்சுவல் சர்ஜரி பண்ண முடியும், இல்லைன்னா ஸ்பிரிச்சுவல் சர்ஜரி பண்ண முடியாது. ஓகே, இரண்டாவது கிறிஸ்துவின் சரீரம். முதலாவது நம்முடைய மனித சரீரத்தை குறித்து நம்ம பார்த்தோம். ரெண்டாவது கிறிஸ்துவின் சரீரத்தை குறித்து பார்க்கிறோம். ரெண்டாவது கிறிஸ்துவின் சரீரம் என்ன அப்படின்னா 13வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். இந்த வார்த்தையை அதிகமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணும், ஆனா அந்த ஞானஸ்தானத்தை குறித்துலாம் நான் அதிகமா போகல. இந்த ஞானஸ்தானத்தை குறித்து பல காரியங்கள் இருக்கிறது. கிறிஸ்துவ ஞானஸ்தானம், ஆவிக்குரிய ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியினால் இருக்கக்கூடிய ஞானஸ்தானம் என்று சொல்லி 3 காரியங்கள் இருக்கு. அதை குறித்து நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகல. நான் கொஞ்சம் வித்தியாசமா நான் இந்த இடத்துல பார்க்க விரும்புகிறேன். யூதர், கிரேக்கர், அடிமைகள், சுயாதீனர் என்று சொல்லி பலர் இருக்காங்க. கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்வது, நான் எதை இங்க இந்த வேத பகுதி எதை குறிக்கிறது என்று சொன்னால் சபையை குறிக்கிறது, லோக்கல் சர்ச்சை குறிக்கிறது. நம்ம பல கூடி வந்திருக்கும் பாத்தீங்களா, அந்த சரீரமாகிய சபையை குறிக்கிறது. வேதம் சொல்கிறது நாமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் பவுலாகிய அப்போஸ்தலன் சொல்கிறார். அப்படின்னா கிறிஸ்துவின் சரீரம் இங்கே எதை குறிக்கிறது என்று சொன்னால் சபையை குறிக்கிறது. அங்கே படிச்சவங்க வருவாங்க, படிக்காதவங்க வருவாங்க, கருப்பு நிறத்தவங்க வருவாங்க, சிவப்பு நிறத்தவங்க வருவாங்க, குட்டையானவங்க வருவாங்க, நெட்டையானவங்க வருவாங்க, ஃபேட்டா வருவாங்க, லீனா வருவாங்க, வித்தியாசமான கேட்டகரியில வருவாங்க. யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு அப்படின்னு போட்டு, கிறிஸ்துவின் சரீரத்துல வேறு தரப்பட்ட எல்லாரும் இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் சரீரத்தை யோசிச்சு பாருங்க, பல அவயவங்கள் உண்டு, இங்கேயும் பல தரப்பட்ட ஜனங்கள் உண்டு. சபைக்குள்ள வித்தியாசமான குரூப் பீப்புள்ஸ் வருவாங்க, அவர்களை எல்லாம் நம்ம அங்கீகரிக்கணும். இப்போ கொஞ்சம் இங்க வாசிக்கலாமே. 15வது வசனம் சொல்லுது, காலானது
நான் கையாய் இராதபடியினாலே. இப்போ பலதரப்பட்ட பல அவயவங்கள் உண்டு, இப்ப பலதரப்பட்ட ஜனங்கள் உண்டு. ஓகேங்களா? இப்ப நம்ம படிக்கலாம். காலானது அப்படின்னா இப்ப ஸ்டீபன் ஆனவன் நான் நவீனா இராதபடியினால் நான் இந்த சபையின் அங்கத்தினர் அல்ல அப்படின்னா நல்லா இருக்குமா? ஸ்டீபன் நான் நவீனா இராதபடினா எனக்கு இப்ப என்ன ஆசை அப்படின்னா, அடடடா நான் நவீனா இருந்தா நல்லா இருக்குமே, அவரை மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சா அந்த சரீரத்தின் அவயவம் அல்லவென்றால் அதனால அது சரீரத்தின் அவயவமா இராதோ அப்படின்னு நினைச்சு நான்லாம் இந்த சர்ச்சுக்கெல்லாம் வரமாட்டேன், எனக்கு அவர்கிட்ட இருக்கிற மாதிரி ஆட்டிடியூட் இல்ல, அவர் வீடியோ எடிட் பண்றாரு, மியூசிக் போடுறாரு, எல்லாம் போடுறாரு, ஆனா எனக்கு அந்த ஆட்டிடியூட் இல்லைங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு என்னை ஒமிட் பண்ணன அப்படின்னா நான் சரீரத்தின் அவயவமா இராமல் போய்விடுவேனோ? இல்ல, நான் என்னையே ஒமிட் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். காலானது சொல்லுது, இல்ல நான் கால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கால் எல்லா இடத்துலயும் நடக்குது, வேண்டாத இடங்கள்ல போகுது. கால் கை நடக்குதுங்களா, கால் நடக்குதா? ஒருவேளை கால் சொல்லுது உன்னை எல்லாம் ஃப்ரீயா விட்டுறாங்க, இன்னைக்கு நான் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டிருக்கேன், அதனால கை வரைக்கும் இது மணிக்கட்டு வரைக்கும் கவர் ஆயிடுச்சு, நான் பனியன் போட்டேன்னா இது வரைக்கும் ஃபுல்லா கவர் ஆகாது. ஆனா எல்லா நாளும் நம்ம பேண்ட்டை போட்டு என்ன பண்ணிடுறோம், காலை கவர் பண்ணிடுறோம், சாரி கட்டி ஃபுல்லா கவர் பண்ணிடுறோம், என்ன எல்லாம் கவர் பண்ணிடுறாங்க, சாக்ஸ் போட்டுக்கிறாங்க, கால்ல ஷூ மாட்டிக்கிறாங்க, அது எனக்கு அன்ஈஸியா இருக்கு, எப்ப பார்த்தாலும் நான் ஷூ தூக்கிட்டு நடக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ நடக்க வேண்டியதானே, என்னையே எப்பவுமே நடக்க வச்சுட்டு கையே என்னால என்னை நடக்க முடியாது, நான் கையாயிடுறேன், பேசாம கையை நீ காலா எனக்காக நீ நட அப்படின்னு காலும் கையும் சண்டை போட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? நம்ம இப்படி கையில நடந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். காலை மேல தூக்கிட்டு கையில நடந்தா 2 கையில நடக்க முடியுமா? நம்மளால பேலன்ஸ் தான் பண்ண முடியுமா? முடியாது. ஆனா சர்ச்சுக்குள்ள இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் அவனை போல இருக்க வேண்டும், இவரை போல இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆதங்கப்படுறோம். ஆனா அப்படிப்பட்ட காரியங்கள் சபைக்குள்ள இருக்கக்கூடாது. யூதரா இருந்தாலும் கிரேக்கரா இருந்தாலும் ஏற்றத்தாழ்வு பார்க்க கூடாது, ஜாதி பார்க்க கூடாது, படிச்சவன் படிக்காதவன்னு பார்க்க கூடாது, அவங்க அந்த ஸ்ட்ரீட்ல இருந்து வராங்க இந்த ஸ்ட்ரீட்ல இருந்து வராங்கன்னு பார்க்க கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இது கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இன்னைக்கு இந்த அறுவை சிகிச்சை நமக்கு முக்கியமாக இருக்கிறது. பல அவயவங்கள் சபையில இருக்கத்தான் செய்யும். பாதத்துல இருக்கிற குட்டி விரல்கள் எல்லாம் சின்ன சின்னதா இருக்கும், கை விரல்கள் கொஞ்சம் பெருசா இருக்கு. இல்ல நான் அங்கெல்லாம் இருக்க மாட்டேன், நான் சேத்துக்குள்ள எல்லாம் நடந்துட்டு இருக்கிறேன், நீ நட அப்படின்னு சொல்லல. கண்ணு சொல்லுது, நோ 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 நோ, எனக்கு உன்ன மாதிரி எனக்கு கேட்க ஆசை, எனக்கு பார்க்க பிடிக்கல, நான் கேட்கிறேன் அப்படின்னு கண்ணு காது கிட்ட சண்டை போட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு சபைக்குள்ள பல சண்டை, சச்சரவுகள், வேறுபாடு. நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், சபையில ரிமெம்பரிங் அவர் டிஃபரன்சஸ், நாம வேறுபட்டவர்கள் என்பதை சபைக்குள்ளேயும் புரிஞ்சுக்கணும். போன வாரத்துல சொன்ன கணவனும் மனைவியும் வித்தியாசமானவர்கள் என்பதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சபைக்குள்ளேயும் அதே காரியம்தான், நாம் வேறுபட்டவர்கள் என்பதை புரிஞ்சுக்கிட்டு அனுசரிக்கணும். நான் நானாகவே இருக்கிறேன், நீங்க நீங்களா இருங்க, உங்களை மாற்றணும்னு நீங்க நினைக்க வேண்டாம், ஆண்டவர் அவர்களை மாற்றிக்கொள்வார். இப்போ கண்ணு செய்ய வேண்டிய வேலைய கண்ணுதான் செய்யணும், காது செய்யாது. காது பார்க்குமா? காது பேசுமா? பேசாது. இன்னைக்கு நான் மெசேஜ் கொடுக்குறேன் அப்படின்னா என் வேலையை நான் செஞ்சுட்டு போனேன். ஆனா சபையில ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமைகளையும் ஒவ்வொரு வரங்களையும் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். ஒவ்வொருவருக்குள்ள தனித்தனி திறமைகள் உண்டு என்பதை மறந்து விடாதீங்க. அந்த பாதத்துல கால்ல பெருவரல் இருக்கு, அந்த பெருவரல் இல்லைன்னா நம்மளால ஃபுல் பேலன்ஸ் பண்ண முடியாது. அது ரொம்ப கால்லயே ரொம்ப சின்னது, அது வேண்டாம் வெட்டி தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்ல முடியாது. காலுடைய கடைசி பாகத்துல சின்ன சுண்டு வரல் இருக்கு, அதுவும் ரொம்ப முக்கியம். எல்லா நரம்புகளும் அந்த கடைசி அந்த சுண்டு வரல தான் ஜாயிண்டா இருக்கு, அதுவும் முக்கியம். அது ரொம்ப குட்டியா இருக்கு, அதெல்லாம் தேவையில்லாது, எந்த வேலையுமே செய்யறதுல உட்கார வரதான் தெரியுது, உட்கார்ந்து ஒன்னும் தெரியல, தசம்பாவம் கொடுக்கறதுல, காணிக்க கொடுக்கறதுல, சர்ச்சில் பாட்டு பாடுறதுல, ஆராதனை செய்யும் போது கடைசி நேரத்துல வராங்க, முடிஞ்சோன்னா போயிடுறாங்க அப்படின்னு தான் சொல்றோம். ஆனா அவைகளையும் ஆண்டவர் கிறிஸ்துவின் சரீரத்திலே அங்கமாய் வைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதை மறுதலிக்க நம்ம முடியாது. இன்னும் சர்ச்சுக்கு வருவாங்க, ஒரு சிலர்லாம் வரதே தெரியாது, சர்ச்சுக்குள்ள இருக்கிறாங்களானே தெரியாது, அதெல்லாம் உள்பாட்ஸ் செய்யற வேலையெல்லாம் பயங்கரம். they are all so important. குடல் இல்லைன்னா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். ஆனா நம்ம சொல்லுவோம், அவங்க
அவங்களாம் சர்ச்சுக்கே வரதில்லைங்களே பாஸ்டர், நீங்க என்னைக்காவது பார்த்திருக்கிறீங்க? ஆமா, நானும் பார்த்ததில்ல. பட் they are working. மறைமுகமாக அவர்கள் சபைக்காக உழைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களும் கிறிஸ்துவின் சரீரத்திலே அங்கமாகத்தான் இருக்கிறார்கள். மறந்து விடாதீர்கள். அவர்கள் ஏளனமா பார்க்காதீங்க, அவர்களை ஏனோ தானோன்னு பார்க்காதீங்க. அவர்களும் ஒரு அங்கத்தினர்கள், கிறிஸ்துவின் சபையில அங்கத்தினர்கள். நாம என்ன நினைக்கிறோம் தெரியுங்க, உள்ளூர் சபையிலிருந்து விலைக்கு வச்சிடறாங்க. இதெல்லாம் வேஸ்ட். இங்க பல டினோமினேஷன் இருக்கு. பெண்டிகாஸ்ட் இருக்கு, பேப்டிஸ்ட் இருக்கு, ஃபண்டமெண்டல் பேப்டிஸ்ட் இருக்கு, நம்ம சர்ச் ஃப்ரீ வில் பேப்டிஸ்ட், இன்னும் சிஎஸ் இருக்கு, ரோமன் கேத்தலிக் இருக்கு, மோர்மனிசம் இருக்கு, எக்கச்சக்க டினோமினேஷன்ஸ். இந்த டினோமினேஷன்ல இருக்கிறனால நான்லாம் பரலோகம் போயிருன்னு சொல்லாதீங்க. கிறிஸ்துவின் சரீரத்துல அங்கமா இருந்தா தான் பரலோகம் போக முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த லோக்கல் சர்ச்ல நீங்க காசு கொடுத்து மெம்பர் ஆயிடலாம், சந்தா கட்டினா நீங்க எல்லாம் மெம்பர், சோத்திரம். ஆனா பரலோக வாசியா மாறணும் அப்படின்னா கிறிஸ்துவின் சரீரத்துல அங்கமாகாவிட்டால் யாராலும் பரலோகம் போக முடியாது. இன்னைக்கு அந்த அறுவை சிகிச்சை உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உள்ள இருக்கிற அநேக பார்ட்ஸ், இருதயம் லப்புட்ட புள்ள புட்ட புள்ள புட்ட புள்ள புட்ட புட்டு துடிச்சுட்டே இருக்கு. பல பேருக்கு தெரியாது, எங்க இருந்து துடிக்குதுன்னே தெரியாது. சபைக்குள்ள இன்றைக்கு மறைமுகமாய் செபிக்கிறவர்கள், மறைமுகமாய் சபையை தாங்குகிறவர்கள், ஊழியக்காரரை தாங்குறவங்க இன்னைக்கு சபைக்குள்ள இருந்து கொண்டுதாங்க இருக்கிறாங்க. யாருக்கும் தெரியாது. அவர்களை எல்லாம் ஏளனமா பார்க்க கூடாது. இன்னைக்கு சர்ச்ல மேலான இடத்துல இருக்கிறவங்க தான் என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க சர்ச்சுக்கும் வரதுல ஒன்னும் செய்யறதுல நினைச்சு அவங்க எல்லாம் ஓரம் கட்டி வச்சிடணும். பிளீஸ் லிசன் சர்ச், அவங்களை ஓரம் கட்டி வைக்காதீங்க. பல அவயவங்கள் சேர்ந்ததுதான் சரீரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சரீரத்துல பலவீனமான பாண்டங்கள் உண்டு, கனவீனமான பாண்டங்கள் உண்டு, லட்சணம் இல்லாத பாத்திரங்கள் உண்டு. அவைகளையும் ஆண்டவர் சரீரத்துலதான் வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். மோஷன் சரீரத்துக்குள்ளதான் இருக்குது, ஆனா அதை நம்ம வெளியேற்றிடணும். இல்லைன்னா அது நமக்கு பெரிய கேடாயிடும். நான் சாப்பிட்ட உடனே உள்ள போறதுக்கு முன்னாடி எடுத்து வெளியே போட மாட்டாம இல்ல. நோ, லட்சணம் இல்லாதவைகள், அருவருப்பானவைகள் எல்லாம் சரீரத்துக்குள்ள இருக்குங்க, நம்ம கிட்ட இருக்கு. ஆனா நம்ம மற்றவங்களுடைய காரியங்களை பார்த்து ஏளனமாய் அவளை அசட்ட பண்ணுகிறோமே, அந்த காரியம் இருக்கக்கூடாதுங்க. இதுதான் கிறிஸ்துவின் சரீரம். 2வது 13வது வசனத்துல ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு, இதான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவின் சரீரத்துல நான் எப்படி கிறிஸ்துவனுடைய சரீரத்துல அங்கம் வகிப்பது அப்படின்னு கேட்கணும் நம்மள நாமளே. நான் இவ்வளவு நாள் லோக்கல் சர்ச்ல அங்கத்தினரா இருக்கிற பாஸ்டர், நான் கிறிஸ்துவின் சரீரத்துல அங்கத்தினரா மாறிட்டேனா, நான் அங்கம் வைத்திருக்கிறேனா, நான் உலகளாவிய சபையில அங்கத்தினரா அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நான் அதுக்கு தான் வந்திருக்கேன். உங்களை அதுல ஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். ஆண்டவர் இப்படிப்பட்டவங்க. இப்போ 12வது வசனத்தை வாசிக்கலாம். எப்படி எனில் சரீரம் ஒன்று, சரீரம் கிறிஸ்து ஒருவர், அதற்கு அவயவங்கள் அநேகம். அப்படின்னா இங்க சபைகள், பல சபைகள் இருக்கு. ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமா இருந்து இப்ப சரீரத்துக்கு பல அவயவங்கள் உண்டு. சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது, சபை ஒன்றுதான். No different church, only one church, that is called universal church. அதுதான் கிறிஸ்துவின் சபை, அதுதான் கிறிஸ்துவின் சரீரம். கிறிஸ்துவின் சரீரத்திலே அங்கமானால் மாத்திரமே எங்க பர்மிஷன், பரலோகத்துக்கு பர்மிஷன். அந்த பிரகாரமாகவே கிறிஸ்துவும் இருக்கிறார். இப்போ எடுத்துக்கங்க, கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் சரீரம் சபை எப்படிப்பட்டிருக்கும்? கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவரிடத்துல குறைவு இருந்ததா? இல்ல. அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தமானவர், அவர் முழு நிறைவானவர், எல்லாவர்கிட்ட நிறைவா இருந்தது. ஏதாவது குறைவு இருந்ததா? கிறிஸ்துவின் சரீரத்துல இணைக்கப்படுகிற நமக்கும் எந்த குறைவும் இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தத்துல கொஞ்சம் கூட குறைச்சல் வந்துடக்கூடாது, கொஞ்சம் கூட குறைச்சல் ஏற்படக்கூடாது, கொஞ்சம் கூட பழுது இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட கரை இருக்கக்கூடாது. நாமே திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடல் என்று சொல்லி பெர்க்மான் ஐயா பாடுகிறார். அவர் கிறிஸ்துவின் சரீரம். இப்ப இந்த கிறிஸ்துவின் சரீரத்துல நம்மளை இணைக்கணும். ஒருவேளை ஸ்டீபன் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, கிறிஸ்துவின் சரீரத்துல மேபி கண்ணுக்கே தெரியாத ஒரு ஆர்என்ஏவா இருக்கலாம், அல்லது டிஎன்ஏவா இருக்கலாம், தெரியாது. ஒருவேளை நீங்க இப்படி என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒருவேளை கண்ணா இருக்கலாம், டபக்குன்னு எல்லாரும் முன்னாடி பார்க்கக்கூடியவர்களா, எல்லாருக்கும் வெளிப்படையா காணக்கூடியவர்களா இருக்கலாம். இன்னைக்கு பல பேருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களா இருக்காங்க, பிரபலமா இருக்கிறாங்க. ஒரு சிலர் இது வரைக்கும் பிரபலமே ஆகல, அவங்க எல்லாம் ஆர்என்ஏ டிஎன்ஏ மாதிரி
குரோமோசோம்கள் மாறி, உள்ள இருக்கிற சின்ன சின்ன வைரஸ்கள் மாறி, அவைகள் எல்லாம் தேவை. ரத்தம் எப்பவுமே வெளியே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ரத்தம் இம்பார்ட்டன்ட். உயிருக்கு, சரீரம் வாழ்வதற்கு எது இம்பார்ட்டன்ட்? ரத்தம் இம்பார்ட்டன்ட். சபையில நான் சரீரத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுங்களா? நான் இல்லைன்னா சர்ச்சை இல்லைங்கன்னு சொல்ற ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா அந்த ஆளை தூக்கி சரீரத்துக்கு மேல போட்டு ஒட்ட வச்சா, இல்ல சரி நீ வெளி எல்லாருக்கும் தெரியும் தானே, நான் இது வரைக்கும் நிறைய செஞ்சிருக்கிறேன் பாஸ்டர், இது வரைக்கும் எனக்கு யாருமே கண்டுகிட்டது இல்ல பாஸ்டர், ஏன்னா நீ உள்ள இருந்துதான் செய்யணும், வேற வழி இல்ல. சோத்திரம் சொல்லுங்க பாக்கலாம். அந்த ரத்தம், இப்ப ரத்தம் சொல்லுது, நோ நோ நோ, இவ்வளவு நாள் நான் உள்ள இருந்து உனக்கு செஞ்ச போதெல்லாம் போதும், இப்ப நான் என்ன பண்றேன்னா வெளியே வரேன், நீ என்ன வெளியே தூக்கி ஊத்து அப்படின்னு சொன்னா ரத்தத்துக்கு மவுசு வருமா? இல்ல ரத்தம் வெளியே வந்தோம்னா சரீரத்துக்கு தான் மவுசு இருக்குமா? சோத்திரம். இன்னைக்கு அப்படியெல்லாம் நம்ம பிரபலமா ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறமே ஒழிய, நான் கிறிஸ்துவின் சரீரத்திலே ஒரு அங்கமாய் இருக்கிறேன் என்கிறத நாம மறந்து விடுகிறோங்க. அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நான் கிறிஸ்துவின் சரீரத்திலே அங்கமாய் இருக்கிறேன். அதுல நான் பெருமைப்படணும், அதுல நம்ம சந்தோஷப்படணும், அதுல நம்ம வைராக்கியம் பாராட்டணும். எனக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் உண்மையோடு செய்வேன். நாம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு நாட்கள் அப்படி செய்யலினாலும் இப்படிப்பட்ட எண்ணங்கள், பெருமையான எண்ணங்கள் சபைக்குள்ள வந்துட்டு நான் பெரியவன் நீ பெரியவங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா, இவ்வளவு நாள் நான் பல காரியத்தை செஞ்சிருக்கிறேன், ஆனா இது வரைக்கும் யாருமே எனக்கு பெருசா பேசல அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா இன்னையோட விட்டுருங்க. அதெல்லாம் வேண்டாங்க. அது கிறிஸ்து பார்த்துப்பார். அதற்குரிய பல ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நீங்க ரத்தமாவே இருங்க. நீங்க ரத்தம் வெளியே வந்துதான் காட்டணும் அப்படிங்கிறது அர்த்தமே இல்லைங்க. உங்க வேலையை நீங்க சரியா செய்யுங்க. நீங்க பாதமா இருக்கிறீங்களா, பரவாயில்ல. உங்க மேல ஏறி நின்றுதான் இந்த எல்லாரும் நடக்கிறாங்களா, சந்தோஷமா ஏத்துக்குங்க. ஆண்டவர் அதுக்குதான் உங்களை அழைச்சிருக்கிறார். பாடுகளை சகிக்கதான் உங்களை அழைச்சிருக்கிறார் அப்படின்னா அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. ஒரே ஆவியினாலே ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, இந்த ஞான ஸ்நானம் தண்ணீரினால் எடுக்கக்கூடிய ஞான ஸ்நானம் அல்ல. தண்ணீர்னால நீங்க ஞான ஸ்நானம் எடுத்தீங்கன்னா லோக்கல் சர்ச்சில் நீங்க மெம்பர் ஆகலாம். ஆனா ஆவியினாலே எடுக்கக்கூடிய ஞான ஸ்நானத்தினாலதான் நீங்க யாரோடு ஐக்கியமாகறீங்கன்னா கிறிஸ்துவின் சரீரத்தோடு ஐக்கியமாகறீங்க. எதற்கு? நான் ஒரு காரியத்தை நீங்க வீட்டுல போய் நீங்க வேத வசனத்தை வாசிச்சு கொள்ளுங்க. எபேசியர் 2:14 இரு திறத்தாரையும் அவர் ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தின் மூலமாக தான் நாம கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைகிறோம். நாம எப்ப கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைகிறோம்? யாரு நம்மளை கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைக்கிறா? பரிசுத்த ஆவியானவரும் கிறிஸ்துவும் தான். கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்தன போதுதான் ஆண்டவருக்கும் பிதாவுக்கும் மனிதனுக்கும் இடையே ஏற்பட்ட பிரிவினை பிரிஞ்சு விடுபட்டு ரெண்டு பேரும் இணைந்தோம். இப்போ கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு நாம என்ன பண்றோம்? கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணையணும். அப்படின்னா பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு நானா சர்ச்சுக்குள்ள போய் கிறிஸ்துவின் சரீரத்துல இணைஞ்சிட முடியாது. நாம நினைக்கிறோம் நான்லாம் பரலோகம் போயிடுவேன். பரிசுத்த ஆவியானுடைய உதவி இல்லாம, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யாமல் நம்மால கிறிஸ்துவின் சரீரத்துல இணைய முடியாதுங்க. கிறிஸ்துவின் சரீரத்துல இணையணும் அப்படின்னா ரெண்டு முக்கியமான காரியம். ஒண்ணு, மனம் திரும்பணும். நம்முடைய பாவங்களை எல்லாம் விட்டணும். நம்முடைய பாவங்களை எல்லாம் மறக்கணும். முன்பதாகவே சொன்ன ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மறக்கிறார். இன்னைக்கு நாம அவரோட ஐக்கியமாகணும் அப்படின்னா நாம பாவங்களை எல்லாம் விட்டணும், பரிசுத்தமாக்கணும். நான் முன்னாடி சொன்ன பாத்தீங்கன்னா, சாம்சங் செட்டினுடைய பேட்டரிக்கு சாம்சங் செட்டினுடைய பேட்டரி தான் மேட்ச் ஆகும். நோக்கியா செட்டினுடைய பேட்டரி மேட்ச் ஆகாது. கிறிஸ்துவின் சரீரம் அது முழுமையாய் பரிசுத்தமானது. கிறிஸ்து பரிசுத்தமானவர். அவர் நம்முடைய ஆண்டவருடைய தனித்துவம் என்ன? பரிசுத்தத்துல அவர் தனித்துவம் வாய்ந்தவர். அப்படின்னா நான் பாவம் செஞ்சுட்டு அவருடைய சரீரத்துல இணைய முடியாது. நீங்க லோக்கல் சர்ச்சில் வேணா மெம்பரா இருக்கலாம், ஆனா கிறிஸ்துவின் சரீரத்துல உங்களுக்கு இணையதுக்கு ஒரு பிட்டு கூட என்ன இல்லை, அருகதை இல்லை. லிசன், பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். மனம் திரும்புதல் ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் நான் எப்படிப்பட்ட அங்கமாய் தேவ சபைகள கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிற லோக்கல் சர்ச்ல நான் எப்படி இருக்கிறேன், நான் எதையெல்லாம் விடணும், எதையெல்லாம் அறுத்து தூக்கி போடணும் அப்படிங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். இப்போ நீங்க சொல்லணும், இப்போ டாக்டர் கிட்ட வந்து பேஷண்ட் சொல்லணும், பாஸ்டர் எனக்கு டாக்டர் எனக்கு வயிற்றுல ஏதோ பிரச்சனை இருக்கு, வலிக்குது, நான் அதை இதை பண்ணணும் அப்படின்னு. அப்பதான் டாக்டர் சொல்லுவார், ஓகே ஒரு 2 எக்ஸ்ரே எடுக்கலாம், பார்க்கலாம், ஸ்கேன் எடுக்கலாம்னு பார்த்துட்டு சொல்லுவாரு, ஓகே கட்டி இருக்குப்பா, அதை ரிமூவ் பண்ணிடணும்னு அப்ப டாக்டர் சொல்லுவாரு. டாக்டரே வீட்டுக்கு வந்து ஓகே நீ இதை ரிமூவ் பண்ண அப்படின்னு சொல்ல மாட்டாரு. ஆமாவா இல்லைங்களா? அதனால நீங்க தேவ சமூகத்துல உட்காருங்க. ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கிறிஸ்துவின் சரீரத்துல இணையறதுக்கு நீங்க எங்கிட்ட கூட வர வேண்டாம். ஆண்டவரே என்ன பண்ணிடுவாரு?
பரிசுத்தப்படுத்தி உங்களை ஆண்டுடைய சரீரத்துல இணைச்சிடுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு அவயம் பாடுபட்டா கூட சேர்ந்து பாடுபடணும். அதுதான் கிறிஸ்துவின் சரீரம். என்ன சொல்லணுமா? ஒரு அவயம் பாடுபட்டால் கூட சேர்ந்து மற்ற அவயமும் பாடுபடணும். இப்போ தலைவலி அப்படின்னா தலை மட்டும் கழட்டி அங்க வச்சுட்டு, ஓகே நீ கொஞ்ச நேரம் வலி எடுத்து வச்சுக்க, நான் அப்புறம் உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும்ல? முண்டமே இந்த கழுத்து வரைக்கும் நம்ம தனியா படுத்துக்கணும். ஐயோ உனக்கு பயங்கரமா தலைவலிக்குது, நீ தனியா இரு, நீ போய் தனியா அனுபவிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் நான் உன்னை ஃபிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை கட் பண்ணி வச்சிடறோமா? இல்ல. அந்த தலைவலிய முழு சரீரம் என்ன பண்ணுது? இந்த வேதனை அனுபவிக்குது. ஒரு சரீரம் பாடுபட்டால், ஒரு அவயவம் பாடுபட்டால் கூட மற்ற அனைத்தும் பாடுபடும். அதுதான் சபை, அதுதான் கிறிஸ்துவின் சபை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு யாரோ கஷ்டப்பட்டு யாரோ நான் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறது சபை இல்லைங்க. இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவர் உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லாரும் சந்தோஷப்படணும். ஆண்டவர் ஒரு சிலரை கண்ணா வச்சிருக்கிறாரா? அவர்களுக்கு நன்றி சொல்லுங்க. தெரியாம இருக்கிற இருதயமே கண்ணை பார்த்து நன்றி சொல்லு. எனக்கு இவ்வளவு நாள் உனக்குரிய மகிமை எனக்கு இல்ல, அதனால நான் வருத்தப்படல. ஆண்டவர் உன்னை கண்ணா வச்சிருக்கிறாரே, உனக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு நன்றி. உன்னால நீ சரியா பார்த்து போறனாலதான் நான் இங்க ஆசீர்வாதமா இருக்கிறேன். எங்காவது கண்ணு நீ பார்க்காத, நீ இனியெல்லாம் நீ பார்க்க கூடாது, கண்ணை மூடிட்டே போ அப்படின்னா அது இருதயத்துக்கும் பாதிப்பு, மற்ற சரீரங்களுக்கும் பாதிப்பு. அதனால ஆண்டவர் உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்படணும். ஒரு அவயவம் துன்பப்பட்டால் மற்ற அனைத்தும் கூட சேர்ந்து பாடுபடணும். ஐக்கியத்துக்காக நாம போராடணுங்க. ஸ்தோத்திரம். ஐக்கியத்துக்காக போராடணும். அதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு ஐக்கியத்துக்காக போராடல, சண்டைக்காக போராடணும், குற்றத்துக்காக போராடலாம். அவன் அப்படி பண்ணிட்டான், அவன் அப்படி பண்ணிருக்க கூடாது, அவனை சச்ச தூக்கி வெளியே நிறுத்திடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்றோம். கிறிஸ்துவின் சரீரத்திலிருந்து ஒரு அவயவத்தை உங்களால நீக்கி போட முடியாது. அது தேவ சித்தத்தால தேவன் சரீரத்திலே வைத்திருக்கிறார். அந்த சரீரத்தை, அந்த அவயவத்தை ஒரு மனிதர்களால நம்முடைய சுய எண்ணங்களால அதை எடுத்து பிரிச்சு தூக்கி போட்ட முடியாது. நாம நினைச்சுக்கிறோம் நாம ஒதுக்கி வச்சா அவ்வளவுதானு. கிறிஸ்துவின் சரீரத்திலிருந்து எந்த ஒரு ஆத்துமாவையும் நம்மளால பிரிச்சு வைக்க முடியாது. அது அவர் செய்யற டியூட்டி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஐக்கியத்தை ஏற்படுத்துறது ஆண்டவர். அது முன்பதாகவே நம்மளுக்கு சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து உடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஐக்கியமா இருக்கிறதுக்கு அழைச்சது கிறிஸ்து, நாம இல்லை. கிறிஸ்துவின் சரீரத்திலே ஐக்கியமாயிருப்பதற்கு அழைத்தது ஆண்டவர். இன்னொரு வசனம் ரோமர் 12:5 இன்னும் அழகா சொல்லி இருக்கிறாரு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறோம். நாம் எல்லாரும் வித்தியாசமான அவயவங்கள், ஆனால் கிறிஸ்துவின் சரீரத்திலே அவயவமாய் இருக்கிறோம் என்பதை மறந்து போகாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிற வார்த்தை என்ன தெரியுங்களா? பலவீனமான அவயவம் பயனுள்ளதா மாறும். இன்னைக்கு நம்ம பலவீனம் நம்ம நினைக்கிறோம், ஆனா ஆண்டவர் சபையில அதை பயனுள்ளதாய் மாற்றி கொண்டிருக்கிறார். கனவீனமான அவயவம் கண்டிப்பா கனப்படுத்தப்படும் ஒரு நாள், அதை மறந்து போகாதீங்க. லட்சையான அவயவம் ஒரு நாள் அழகுபடுத்தப்படும். அழகுள்ள எந்த ஒரு அவயவமும் அழகுபடுத்தப்படுறதில்லை. அவலட்சணமா இருக்கிற அவயவத்தை தான் ஆண்டவர் அழகுபடுத்துறார். இன்னைக்கு அதுதான் 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஞானவானை வெட்கப்படுத்தும்படி ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டாராமா? பைத்தியம் உள்ளவைகளை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு தேவ வார்த்தை நிறைவேறி கொண்டுதான் இருக்கிறது. சபைக்குள்ள பாகுபாடு இருக்கக்கூடாது, பட்சபாதம் இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒரே சிந்தையோடு இருக்கணும். அப்படின்னா தேவ சித்தம் என்ன அப்படின்னா, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களா இருந்தா நாம எப்படி இருப்போம்? அவருடைய சிந்தையோடு இருப்போம். அவர் யோசிக்கிறது மாதிரியே யோசிப்போம். இன்னொரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். கிறிஸ்துவின் சரீரத்துல நாம அங்கமாகணும்னா கிறிஸ்து எப்படி நினைக்கிறாரோ அப்படியே நம்ம நினைக்கணும். கிறிஸ்து எப்படி யோசிக்கிறாரோ அப்படியே நம்ம யோசிக்கணும். கிறிஸ்து இந்த நேரத்துல எப்படி பேசுவாரோ அதே போல பேசணும். கிறிஸ்து இந்த வேலையில இந்த காரியத்தை செய்வாரா அப்படிங்கறத யோசித்து இந்த அவயவம் செய்யணும். கிறிஸ்து செய்தது போல செய்யணும். அதுதான் கிறிஸ்துவின் சரீரத்துல அங்கமாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு அங்கீகாரம். இல்ல அப்படின்னா நீங்க இது வரைக்கும் கிறிஸ்துவை போல செய்யல அப்படின்னா நீங்க இன்னும் கிறிஸ்துவின் சரீரத்துல அங்கமாகலேன்னு அர்த்தம். அதுதான் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது. தேவ சித்தத்தை நான் நிறைவேற்றணும் அப்படின்னா என்னுடைய மாம்சத்தை நான் வெட்டி தூக்கி போடணும். என்னுடைய மாம்ச கிரியைகளை நான் ஆபரேஷன் பண்ணி செஞ்சு அகற்றி விடணும். ஒரே வார்த்தையில நான் சொல்லிட்டேன்,
எதையெல்லாம் அகற்றணுமோ அதையெல்லாம் நீங்க அகற்றி விடுங்க. மாம்ச கிரியைகள் அகற்றப்பட கர்த்தர் உங்களோடு இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். மறந்து போகாதீர்கள். ஆவியில நீங்க அனலா இருக்கணும் அப்படின்னா, நீங்க ஆவியினுடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொன்னார், ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொன்னார், கிறிஸ்துவின் சிந்தை உங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொன்னால், மாம்சமும் சரீரமும் வெட்டப்பட வேண்டிய இடத்துல வெட்டப்பட்டு தூக்கி எறிஞ்சணும். ஆவிக்கு தான் முதலிடம். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. கர்த்தர் நம்முடைய ஆராதனை ஆசீர்வதிக்கும். தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். பலவீனமானவைகள் வேண்டப்பட்டவைகள், கனவீனமானவைகள் கண்டிப்பா கனப்படுத்தப்படும். 22, 23, 23வது வசனத்துல எல்லாம் அதான் சொல்லப்பட்டிருக்கு. அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கணும். ஒருவரை குறித்து ஒருவருக்கு கவலை இருக்கணும். ஐயோ அவங்க கஷ்டப்படுறாங்களே, அவளை குறித்த கவலை இருக்கணும். அதான் கிறிஸ்துவின் சரீரம். இன்னைக்கு வெட்ட வேண்டியதை துண்டிக்க வேண்டியதை துண்டித்து கர்த்தர் நம்மை அவருக்கு பிரியமானவர்களாய் வாழ நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். தேவஜனமே, இந்த காலை வேளை ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, என்னை உம்முடைய சரீரத்திலே ஒரு அங்கமாய் என்னை மாற்றும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஸ்தோத்திரம். அவன் நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். அந்த வேலையை நம்ம கையில ஒப்பு கொடுக்கல. இன்னைக்கு நீங்க அர்ப்பணித்த உடனே அவர் மாற்ற வேண்டியது எல்லாம் மாற்றிடுவார். அர்ப்பணம் தான் தேவை. எல்லாவற்றுக்கும் அர்ப்பணமும் தீர்மானம் ரொம்ப அவசியங்க. சொல்லுங்க பார்க்கலாம். சபையில நான் தவறாய் வாழ்ந்து வருகிறேன் என்று சொன்னால், ஆண்டவரே அதை கட் பண்ணி போட்டுருங்கப்பா, அது வேண்டாப்பான்னு சொல்லுங்க. தேவ சமூகத்துல நாமே திருச்சபை கிறிஸ்துவின் திருவுடல். ஒவ்வொருவரும் அதில் தனித்தனி உறுப்புகள் என்று சொல்லி அழகாய் பாடுகிறார். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை உருமாற்றும் ஐயா. வெட்ட வேண்டிய இடத்துல வெட்டுங்க. ஸ்தோத்திரம். நீக்க வேண்டியதெல்லாம் நீக்கிருங்க. படுத்திருக்கா, ஸ்தோத்திரம், அது கசப்பா இருக்கா, அதையெல்லாம் வேண்டாம்ப்பா. காயப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்குதா அந்த அவயவம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதை வேண்டாத இடத்துல கட் பண்ணி அதை நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்டிச் போட்டு அதை நல்ல உருவாகக்கூடிய செயல்படக்கூடிய ஒரு உறுப்பா மாற்றுங்க. ஆண்டவரே மாற்றுங்கப்பா, மாற்றுங்க. வேதம் சொல்லுது, பாவிகளை ரட்சிக்க தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தாருங்க. ஸ்தோத்திரம். பாவிகளை ரட்சிக்க தான் வந்திருக்காரு. அப்படின்னா சபைக்குள்ள பலவீனமான பாண்டைகள் தான், லட்சணம் இல்லாதவர்கள் தான் இருக்கும். அதை குறிச்சு பெரியவங்க எல்லாம் நான் தான் ரொம்ப பரிசுத்தமான அவங்க கூட எல்லாம் இருக்க மாட்டேங்கிறது இல்லைங்க. அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை உங்கள் லெவலுக்கு மாற்றுறது தான் ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியம். அப்படிதான் ஆண்டவர் உங்களை அழைக்கிறாரு. நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்களா? பாவமா வருகிறவர்களை பாவின்னு ஒதுக்கி விடாதீங்க. அவர்களை உங்களை போல பரிசுத்தமாக்குவதற்கு நீங்க எவ்வளவு பிரயாசம் பண்ணுமோ அவ்வளவு பிரயாசம் பண்ணுங்க. அவங்களால ஜெபிக்க முடியா, உங்களுக்குள்ள ஜெபம் இருக்கா, அவர்களை ஜெபிக்க தூண்டுங்க. நீங்க நல்ல வேதம் வாசிக்கிறீங்களா, வேதத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா, அவர்களை உருவாக்குங்க. அதுக்குதான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. பலவீனமா இருந்தாங்கன்னா அவர்களை பலப்படுத்த ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. அந்த அழைப்பை மறந்துடாதீங்க. உங்களுக்கு கொடுத்த திறமைகள், உங்களுக்கு கொடுத்த வரங்களை பயன்படுத்த ஆரம்பிங்க. அதான் சொல்லப்பட்டிருக்கு 12ஆம் அதிகாரத்துல 1 ஃபர்ஸ்ட்ல அதான் சொல்லப்பட்டிருக்கு. வரங்கள்ல வித்தியாசங்கள் உண்டு. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரங்களை கொடுக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் ரொம்ப பிரபலமா இருக்காங்க. ஒரு சிலர் பல கஷ்டமான ஊழியங்களை செய்யறாங்க. ஆனா என்ன பிரபலம் ஆகல. ஆண்டவருக்கு கொடுத்தது அவ்வளவுதான். அதை நினைச்சு சந்தோஷமா இருக்கணும். ஐயோ நான் அவரை போல இல்லை என்று சொல்லி அங்கலாய்ப்பு பண்ணக்கூடாது, பொறாம பண்ணக்கூடாது. அது கிறிஸ்துவின் சரீரத்தில் இருப்பதற்கு லாக்கியே இல்லை. அது சரியான இடமும் இல்லை. இன்னைக்கு தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து பாருங்களேன். கர்த்தர் நம்மை கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தார் என்னை நடத்திடுமே. ஆண்டவர் இந்த மாதத்துல அவருடைய பலனை கொடுத்து ஸ்தோத்திரம் கிறிஸ்துவின் சரீரத்தோடு ஐக்கியமாக இருக்க, நம்முடைய காண்கிற சகோதரரிடத்துல ஐக்கியமா இருக்க, பொறாமப்படாம, பெருமை கொள்ளாம, நான் தாங்கிற மேட்டிமை இல்லாம, நான் தான் சபைக்கு செய்யறேன், நான் தான் எல்லாம் பார்த்துக்கிறேன், நான் தான் சர்ச்சில் ஆராதனை செய்யறேன், நான் தான் செபிக்கிறேன் அப்படிங்கிற எந்த பாகுபாடு இல்லாம எல்லாரும் அவர்களுக்கு கொடுத்த வேலையை அவர்கள் சரியாய் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற எண்ணத்தோடு கிறிஸ்துவின் சரீரத்திலே அங்கமாய் இருக்க, அமைதியோடு தேவ சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் தாமே பிள்ளைகளுக்கு அனுகிரகம் பாராட்டுவீராக.
ஆண்டவரே, இன்னும் இந்த வசனத்தை அதிகமாய் வீட்டுல அவர்கள் தியானிக்கட்டும்பா. வித்தியாசமான கோணங்களை தியானிக்கட்டும். கர்த்தர் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. வீட்டில இருந்து தியானிக்கும் பொழுதே கற்றுக் கொடுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் அந்த சமூகத்துல இதெல்லாம் வேண்டாம், என்னை கட் பண்ணிருங்க அப்படின்னு விரும்புறாங்களோ அவருடைய குணங்களை எல்லாம் மாற்றுங்கப்பா. ஸ்தோத்திரம். நான் பண்ணது தப்புதான் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஐக்கியத்துக்காக நீ போராடுவேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, நான் இனி கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கமாவதற்கு நான் மனம் திரும்புவேன், என்னை பரிசுத்தமாக்கிக் கொள்வேன் என்று சொல்லுகிறவர்கள் நம்முடைய ஆவியை கர்த்தர் வைத்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி ஐக்கியப்படுத்திக் கொள்வீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய இரத்தம் அவர்கள் மீது தெளிக்கப்படட்டும் அப்பா. சுத்திகரிப்பு ஆவியார் அவர்கள் மத்தியிலே வந்து அவர்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் என்று சொல்லி உடைய சமூகத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்படி இருக்கிற இடங்கள்ல நீங்க எழுந்து நிற்கலாம் அல்லது முழங்கால் படி நம்முடைய வியாதிகளுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் தாமே தம்முடைய வல்லமையை ஊற்ற விரும்புகிறார். ஸ்தோத்திரம். எல்லா விசுவாசத்தோடு ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரம் கூப்பிட்டு சொல்லி கொண்டுதான் இருக்கிறாங்க. இது ஆசீர்வாதமாக இருந்தது, கர்த்தர் அற்புதம் செய்கிறார் என்று சொல்லி இந்த அற்புதமான நேரத்துல அற்புதம் செய்கிற இந்த வேளையில நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை விடுதலையாக்க, நீங்கள் இருக்கிற இடங்களில உங்க கைகளை வியாதிப்பட்ட இடத்துல வச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை சுகமாக்க வல்லமையுள்ளவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. இன்னைக்கு ஜெபிக்கலாமா? என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் தம்முடைய வல்லமையை அனுப்ப போகிறார். கர்த்தர் தம்முடைய சுகத்தை அனுப்ப போகிறார். விசேஷமா இன்றைக்கு கேன்சர் கட்டிகளுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்ற போகிறார். கர்த்தர் தம்முடைய ஆவியை அனுப்பி சுகப்படுத்த விரும்புகிறார். ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எனக்கு சுகம் உண்டாகட்டும் என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் தம்முடைய சுகத்தை அனுப்ப போகிறார். நல்ல பிதாவே, உம்முடைய ஆளுகைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சுகத்திற்காக நன்றி. உம்முடைய சுகத்தின் வல்லமைக்காக நன்றி அப்பா. கர்த்தர் உம்முடைய கரத்தை நீட்டி சித்தம் கொண்டு சுத்தமாக என்று சொல்லி அவர்கள் இருக்கிற இடங்களிலே கட்டிகள் எந்த பகுதிகளில் எல்லாம் இருக்கிறதோ அந்த பகுதிகளிலே கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி தொட்டு சுகமாக்குவீராக. அவர்கள் சுகம் பெற்றுக் கொள்ளட்டும் ஐயா. ஸ்தோத்திரம். மருத்துவர்கள் கைவிட்டு இருக்கலாம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையை நாங்க சொல்லி ஜெபிக்கிறோம். பரிகாரியே, அவர்களுக்கு சுகம் தாங்க. இதை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும். ரத்தத்துல ஒருவேளை கேன்சர் இருந்தா அது சுகமாகட்டும் ஐயா. ஸ்தோத்திரம். வயிற்று பகுதியில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் மறைந்து போகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. குடல் பகுதியில, சிறுகுடல், பெருகுடல்ல, ஆண்டவரே கல்லீரல்ல, கணையத்துல, நுரையீரல்ல ஆண்டவரே இருக்கிற பலவீனங்கள் மாறி போகட்டும். கர்த்தர் சுகம் தாங்க, அற்புதம் செய்யப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே மலடிகளாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். பிள்ளை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் பிள்ளை தாட்சியாய் உண்டு பண்ணுகிறாங்க. ஸ்தோத்திரம் ஐயா. அற்புதம் செய்யப்பா. நினைவு கூறுங்க, உம்முடைய சமூகத்துல அழுது மன்றாடும் பொழுது கர்த்தர் அவளுக்கு அற்புதமாய் கர்த்தர் சந்ததியை உருவாக்கிட்டாங்க. அற்புதம் செய்யப்பா. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் உடைய ரத்தம் ஊடுருவி பாயட்டும். சுகத்தை பேசுகிறேன் ஐயா. நீங்க அற்புதம் செஞ்சு உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, கேட்ட வசனம் ஜனங்களை ஆறுதல் படுத்தி புஷ்டியாக்கட்டும். ஸ்தோத்திரம். ஒரு பெரிய ஆண்டவரே ஆபரேஷன் பண்ணி நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகளாய் அவர்கள் வளரட்டும் ஐயா. கர்த்தர் அற்புதம் செய்யும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். என் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலம் சகல பரிசுத்தவான்களோடும் விசேஷமாய் நம்முடைய சபை விசுவாசிகளோடும் உறவினர்களோடும் நண்பர்களோடும் என்றென்றும் தங்கி இருப்பதாக. ஆமென். 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 God bless you. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். உங்களுடைய தசம பாகங்கள் காணிக்கைகளை நீங்க சபையில கொண்டு வந்து கொடுங்க. 4-5 மாதங்களாக நம்ம எத்தனை பேர் எடுத்து வைத்திருப்பீர்கள் என்று சொல்லி எங்களுக்கு தெரியல. அது இதே ஒரு சமூகத்துல கொண்டு வந்து கொடுங்க. அது உங்களுக்கு அதிக பிளஸ்ஸிங்கை கொண்டு வரும். அது சபைக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.
Thank you.